எபிசோட் 61. ரவி மிகவும் சக்தி வாய்ந்தவனாக இருந்தான். மோனாவால் கூட அவனை வெல்ல முடியவில்லை. அவன் அவ்வளவு சக்தி வாய்ந்தவனாக இருந்தான். அதை பற்றி நினைத்த மாதேஷ் ஜீவாவை பார்த்து, சார், நீங்க உண்மையாதான் சொல்றீங்களா? மோனா அவன் கூட சண்டை போட்டே ஜெயிக்க முடியல. இந்த நிலைமையில நான் எப்படி அவனை எதிர்த்து சண்டை போட முடியும் என்று கேட்க, ஜீவா மாதேஷிடம், மாதேஷ், உன்னால சண்டை போட்டு ஜெயிக்க முடியும், உன் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு என்று கூறினான். மாதேஷின் தன்னம்பிக்கையை அதிகரிக்க ஜீவா முயன்றான். பிறகு ஜீவா அவனது நாற்காலி அருகில் சென்று அதில் அமர்ந்து மாதேஷை பார்த்து, நீ என்னோட ஸ்டூடெண்ட், அதனால நீ கண்டிப்பா வின் பண்ணுவ என்று கூறி மற்ற மாணவர்களை பார்த்து, அவன் மட்டும் இல்ல, நீங்க எல்லாருமே என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் தான், ஜீவாவோட ஸ்டூடெண்ட்ஸுக்கு எப்பவும் தோல்விங்கிறதே கிடையாது என்று கூறினான். ரவி அதை கேட்டு, ஜீவாவோட ஸ்டூடெண்ட்ஸா என்று கூறி சத்தமாக சிரித்தான். ஜீவாவின் பெயர் மிகவும் பிரபலமானது, கிட்டத்தட்ட சாரதியின் அளவுக்கு பிரபலமானது. ஆனால் சோகமான விஷயம் என்னவென்றால், ஜீவா சிறந்தவன் என்று புகழ் பெறவில்லை, அனைவரிடமும் பயனற்றவர் என்ற பெயரை பெற்றிருந்தார். ரவி அங்கிருப்பவர்களை பார்த்து, வேற டீச்சரோட ஸ்டூடெண்ட்ஸை அடிக்கிறதுக்கு கூட எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருந்திருக்கலாம், ஆனா உங்களோட ஸ்டூடெண்ட்ஸ் என்று கிண்டலாக கூறி சிரித்தான். அவன் சிரித்துக் கொண்டிருக்க மாதேஷ் அவனை பார்த்து கோபமடைந்தான். ரவியை இப்போதே உயிருடன் புதைக்க வேண்டும் என்பது போல் அவன் முகம் கோபமாக ஆரம்பித்தது. இவ்வளவு பெரிய திறமை இருந்தும் ஜீவாவை ரவி கேலி செய்தது மாதேஷிற்கு மிகுந்த கோபத்தை உண்டாக்கியது. இதை மாதேஷ் நிச்சயம் விடமாட்டான். ஜீவாவின் மாணவன் என்பதால் தன் ஆசிரியரை அனைவரும் மதிக்க வைக்க வேண்டியது அவனது கடமை என்று மாதேஷிற்கு தோன்றியது. இன்றைக்கே இறக்க நேரிட்டாலும் அவனது ஆசிரியரான ஜீவாவை கேலி செய்தவனுக்கு பாடம் புகட்ட கடைசி மூச்சு இருக்கும் வரை பாடுபடுவேன் என்ற தன்னம்பிக்கையோடு மாதேஷ் இருந்தான். இப்படி நினைக்கையில் அவன் மனதில் இருந்த பயம் எல்லாம் பறந்து போனது. முன்னால் சென்று ரவியை தாக்க முடிவெடுத்தான். அவன் வேகமாக நடப்பதை பார்த்த ஜீவா மீண்டும் ஒருமுறை மாதேஷை கைகாட்டி தடுத்தான். ரவி ஜீவாவை பார்த்து, என்னாச்சு ஜீவா சார், அவரோட வார்த்தையிலிருந்து பேக் அடிக்கிறார் போல என்று சத்தமாக கேட்க, ஜீவா அவனை பார்த்து சிரித்துவிட்டு, எனக்கு சொன்ன வார்த்தையை மீற பழக்கம் என்னைக்குமே இல்ல ராஜா, நீ ரொம்ப யோசிக்கிற. மாதேஷ் உன்னை விட நல்லா சண்டை போடுவான், உனக்கு அவனை பத்தி சரியா தெரியல. எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு பயம்தான், அவன் கோபத்துல உன்னை கொன்னுருவானோன்னு பயம். அப்படி விபரீதமா ஏதாவது நடந்துருச்சுன்னா ஸ்கூலுக்கும் என்னோட ஸ்டூடெண்ட்ஸுக்கும் நான் தான் ரெஸ்பான்சிபிளா இருக்கணும். அதுவும் இல்லாம என்னோட இமேஜ் ஸ்பாயில் ஆகுதுங்கிற ஒரே காரணத்துக்காக ஒருத்தன் சாகிறத நான் என்னைக்குமே அனுமதிக்க மாட்டேன் என்று கூற, ரவி ஏளனமாக அவனை பார்த்தான். அப்போது ஜீவா அவர்களிடம், நான் ஒரு காரியம் பண்றேன், மாதேஷ் இங்க வா, நான் உனக்கு சண்டை போடுறதுக்கான 3 பேசிக்கான பஞ்ச் சொல்லித்தரேன். நீ அந்த 3 பஞ்ச அவனுக்கு கொடுத்தா போதும், அவனை ஈஸியா ஜெயிச்சிடலாம் என்று கூறினான். மாதேஷும் மற்ற மாணவர்களும் அதை கேட்டு ஆச்சரியமாகவும் கொஞ்சம் குழப்பமாகவும் இருந்தனர். ஜீவா என்ன செய்ய முயல்கிறார் என்று ரவியாலும் புரிந்து கொள்ள முடியவில்லை. இருந்தாலும் அவனுக்கு இது விளையாட்டாக இருந்தது. சண்டை போடுறதுக்கு முன்னாடி சண்டைக்கான டெக்னிக்கை கத்துக்கிட்டு சில நிமிஷத்திலேயே அதை சரியா யூஸ் பண்ண முடியுமா? இப்படி ஒரு முட்டாள் டீச்சரையும் அவருக்கு இருக்கிற முட்டாள் ஸ்டூடெண்ட்ஸையும் நான் இன்னைக்குதான் பார்க்கிறேன் என்று ரவி ஆச்சரியமாக கூறினான். இது அவனுக்கு மிகவும் வேடிக்கையாக இருந்தது. ஒவ்வொரு அசைவையும் கற்றுக்கொள்வதற்கு பல மணி நேர பயிற்சிகள் தேவைப்படும். இரவும் பகலும் கடுமையாக உழைக்க வேண்டியிருக்கும். அப்போதுதான் ஒவ்வொருவரும் அதில் நிபுணராக முடியும். கடைசி நிமிடத்தில் சில நகர்வுகளை கற்றுக் கொடுத்து சண்டைக்கு அனுப்புவது விளையாட்டாக இருந்தது. ஜீவா சார் கனவு உலகத்துல வாழ்ந்துகிட்டு இருக்கார் போல என்று ரவி மனதில் நினைத்து சிரித்தான். மாதேஷின் மனதிலும் கிட்டத்தட்ட இதே போன்ற எண்ணங்கள் வந்து கொண்டிருந்தன. அப்போதும் தயங்கி தயங்கி அவன் முன் வந்தான். அவனது தயக்கம் அவன் முகத்தில் தெளிவாக தெரிந்தது. ஜீவாவின் இந்த செயல்களை மாதேஷ் உண்மையில் புரிந்து கொள்ளவில்லை. ஜீவா அவனுக்கு உதவுவார் என்று மாதேஷ் நினைத்தான். ஆனால் மாதேஷை ரவியுடன் சண்டைக்கு அனுப்பியதன் மூலம் அவர் அவரையே வெட்கப்படுத்துவார் என்று மாதேஷ் நினைக்கவில்லை. ரவியிடம் மாதேஷ் தோற்பது அவன் மனதில் உறுதியாகிவிட்டது. இதனால் ஜீவாவும் வெட்கப்படப் போகிறார் என்ற எண்ணம் அவனுக்கு இருந்தது. ரிஷி ஜீவாவின் திறமைகளை தன் கண்களால் பார்த்திருந்தான். அறிவொளி விசாரணையில் நடந்த சம்பவங்களை அவன் இன்னும் மறக்கவில்லை.
ஜீவாவால் என்ன செய்ய முடியும் என்று அவன் நேரில் பார்த்தான். அதனால் ஜீவாவின் மீது ரிஷிக்கு முழு நம்பிக்கை இருந்தது. இப்போது ரிஷி மாதேஷை பார்த்து, மாதேஷ், நீ எதை நினைச்சும் பயப்படாத. நீ உன்னோட டீச்சரை நம்பு. அவர் உனக்கு எது சொன்னாலும் அதை கேளு. அவரோட ஒவ்வொரு வார்த்தைக்கு பின்னாடியும் நிறைய அர்த்தம் இருக்கும். அவர் சொன்னதை சரியா பண்ணிட்டு வா, உனக்கு வெற்றி நிச்சயம். ஜீவா சாரால யாரையும் 10 நிமிஷத்துல அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக முடியும். வேற டீச்சருக்கு அதை செய்ய 6 மாசம் ஆகும். அதனால அவரோட திறமைய குறைவா எடை போட்டுறாத. எனக்கு அவர் மேல முழுமையா நம்பிக்கை இருக்கு. நீயும் அதே நம்பிக்கையோட சண்டை போடு என்று கூற, ரிஷி கூறுவதை கேட்டு மாதேஷ் சரி என்று தலையாட்டிவிட்டு முன்னே சென்றான். சிறிது நேரத்திற்கு முன் மாதேஷ் ரவியால் அடித்து உதைக்கப்பட்டான். சண்டையில் நிலைமை எவ்வளவு மோசமடைந்தாலும் அதிகபட்சம் மாதேஷிற்கு இன்னும் ஒரு முறை அடி வாங்க வேண்டிய கட்டாயம் ஏற்படும். எனவே அவன் அதை பற்றி கவலைப்படவில்லை. சண்டைக்கு பயப்படுவது வெட்கமான செயல் என்று அவனுக்கு தோன்றியது. ஜீவா மோனாவையும் மற்ற மாணவர்களையும் அழைத்து, நீங்க எல்லாரும் இங்க வாங்க, எதிர்காலத்துல உங்களுக்கும் இந்த சண்டை முறை பயன்படலாம் என்று கூற, ஐவரும் தலையாட்டி ஜீவாவின் பக்கம் சென்றார்கள். எல்லாரும் கவனமா பாருங்க, இதான் முதல் ஸ்டெப் என்று கூறி 5 விரல்களையும் திறந்து காற்றை பிடிப்பது போல ஒரு தாக்குதலை ஜீவா உருவாக்கினான். இந்த நடவடிக்கை மிகவும் எளிமையானதாக இருந்தது. இதை சாதாரண மனிதனும் புரிந்து கொள்ள முடியும். ஒரு போராளி அதை ஏற்கனவே அறிந்திருக்கும் அளவிற்கு அது எளிமையானதாக இருந்தது. இது 2வது ஸ்டெப் என்று கூறி மற்றொரு தாக்குதல் யுத்தியை ஜீவா கூறினான். இது 3வது ஸ்டெப் என்று ஜீவா கூறி மற்றொரு நகர்வை மேற்கொண்டான். அப்போது நெஞ்சில் யாரோ அடிப்பது போல் ஒரு குத்து. இதனால் எதிரில் இருப்பவர் தரையில் வீசப்படுவார். இதை கவனித்த மாணவர்களுக்கு ஆச்சரியமாக இருந்தது. இவ்வளவுதானா ஜீவா சார், இத பண்ணா போதுமா என்று மாணவர்கள் கேட்க, ஜீவா ஆம் என்பது போல் தலையை அசைத்தான். ஜீவா சார், நீங்க எங்களை கிண்டல் பண்றீங்க. இந்த 3 தாக்குதலும் சண்டை போடுற எல்லாருக்குமே தெரியும். இது ரொம்ப ரொம்ப பேசிக்கான பஞ்ச். இந்த பஞ்ச் ரவிக்கும் தெரிஞ்சிருக்கும். ஈஸியா இதை தடுத்துருவான். இந்த 3 பஞ்சை வச்சுக்கிட்டு அவனை நம்மால ஜெயிக்க முடியுமா? இது சரியா வருமா என்று மோனா கேள்வியை எழுப்பினாள். ரவிக்கு இதை பார்த்ததும் சற்று அதிர்ச்சியானது. இவ்வளவு எளிமையான முறையில் அவனை எதிர்கொள்வதை நினைத்து அவன் சிரித்தான். ஜீவா இதை விளையாட்டாக நினைத்திருப்பதாக ரவி எண்ணினான். ஆனால் மாதேஷிற்கு இப்போது நடக்கப் போகும் தாக்குதலில், அவன் கதறலில் ஜீவா பயப்பட வேண்டும் என்று ரவி நினைத்திருந்தான். ரவி சிரித்துக்கொண்டே ஜீவாவை பார்த்து, ஜீவா சார், நீங்க சொல்றத பார்த்து உண்மையிலேயே ஏதாவது சொல்லி கொடுத்து என்ன சண்டையில தோக்கடிக்க போறீங்கன்னு நினைச்சேன். ஆனா உங்களை பார்த்தா எனக்கு காமெடியா இருக்கு. எதுக்காக இப்படிலாம் பண்றீங்கன்னு நினைச்சா சிரிப்பு தான் வருது. அதுவும் யாராச்சும் எதிரிய பக்கத்துல நிக்க வச்சுக்கிட்டே சண்டைக்கான பயிற்சியை சொல்லி தருவாங்களா? இது முட்டாள்தனமா தெரியல? நான் ஒன்னும் குழந்தை இல்ல 3 அடியில கீழே விழுகிறதுக்கு. சொல்ல போனா சண்டைய கத்துக்கிட்டு இருக்கிற குழந்தைங்க கூட இந்த அடியில இருந்து தப்பிச்சிடும் என்று கூறி மீண்டும் சிரித்தான். ஆனால் ஜீவா அவனை பொருட்படுத்தாமல் மாதேஷை பார்த்து, மாதேஷ், இது பார்க்கறதுக்கு ரொம்ப சிம்பிளா தான் இருக்கும். ஆனா இந்த டெக்னிக்கை யூஸ் பண்ணி நீ ரவிய அடிச்சா கண்டிப்பா உன்னால அவனை தோக்கடிக்க முடியும். நீ என்ன நம்பு என்று கூறினான். ஜீவா எவ்வளவு நம்பிக்கை கொடுத்தாலும் இந்த 3 பயிற்சிகளை வைத்துக்கொண்டு என்ன செய்வதென தெரியாமல் இருப்பதால் மாதேஷின் முகம் வாடியே இருந்தது. மாதேஷ் பலவீனமானவன் என்பது அவனுக்கு தெரியும். ஆனால் ஜீவா கற்றுக் கொடுத்த நகர்வுகள் அதைவிட பலவீனமானதாக இருந்தது. இந்த நகர்வுகளை எந்த சண்டையிலும் அவன் பயன்படுத்த முடியாது. ஏனென்றால் அவை அவ்வளவு பயனற்ற நகர்வுகளாக இருந்தன. இப்படி சண்டை போட்டால் நாய் கூட மாதேஷை ஜெயித்துவிடும். பிறகு எப்படி அவனால் ஒரு போராளியை வீழ்த்த முடியும் என்று பல எண்ணங்களை சுமந்து கொண்டு மாதேஷ் நின்றிருந்தான். அப்போது ஜீவா அவனை பார்த்து ஓ என்று கூறினான். அதற்கு மாதேஷ் சரி என்று சொல்லிக்கொண்டே முன்னேற ஆரம்பித்தான். அவனது நடை ஒரு வீரன் தன் மரணத்தை நோக்கி துணிச்சலுடன் செல்வது போல் இருந்தது. மாதேஷ் ரவியின் முன் நின்று, வா ஆரம்பிக்கலாம் என்றான். ரவி மாதேஷை ஒரு முட்டாளை பார்ப்பது போல் பார்த்தான். மாதேஷ், உண்மையாவே என் கூட சண்டை போட போறியா? உன்னை நினைச்சா உனக்கு கவலையா இருக்கோ இல்லையோ, ஆனா எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு. உனக்கு ஒரு சான்ஸ் தரேன், நீ ஓடிடு. உன்னையும் உன்னோட டீச்சரையும் பார்த்தா எனக்கு பைத்தியக்காரங்க மாதிரி தான் தெரியுது. என்ன மாதிரி ஒரு பலசாலிய சாதாரண 3 டெக்னிக்ஸை வச்சு தோக்கடிக்கலான்னு நினைக்கிறீங்களே, உங்களை மாதிரி உலகத்திலேயே பெரிய மேதைய நான் எங்கேயும் பார்த்ததில்ல என்று ஏளனமாக கூறி சிரித்தான்.
ஏற்கனவே அடிக்க தயாராக இருந்த மாதேஷ் எதிரே வந்தவனை அலட்சியப்படுத்தாமல் சத்தமாக கத்தினான். அவனுடைய அசைவுகளில் புத்தியையோ திறமையையோ பயன்படுத்தவில்லை. மாதேஷ் போராடும் விதத்திற்கும் தெருவில் சிலர் சண்டையிடுவதற்கும் எந்த வித்தியாசமும் இல்லாமல் இருந்தது. ஜீவா கற்பித்த எந்த ஒரு அசைவையும் அவன் பயன்படுத்தவில்லை. குறைந்தபட்சம் மாதேஷை ரவி முட்டாள்தனமாக பார்க்கக்கூடாது என்று அவன் நினைத்தான். மாதேஷ் தாக்க முன்வர ரவி ஒரு அடி பின்வாங்கி, நீ சொன்ன கேட்க மாட்ட போல, சரி இன்னைக்கு நீ சாகணும்னு இருந்தா உன் விதியை யாராலையும் மாத்த முடியாது என்று கூறி முன்னே ஒரு அடி எடுத்து வைத்து ஒரு கையால் ரவி மாதேஷை தாக்க மாதேஷ் ஆ என்று கத்திக்கொண்டே பறந்து போய் விழுந்தான். ஜீவா சொல்லிக் கொடுத்த சண்டை நுட்பங்களை பயிற்சி செய்ய மாதேஷிற்கு அதிக நேரம் இல்லை. கற்றுக்கொண்ட நகர்வுகளை புரிந்து கொள்ளவோ பயிற்சி செய்யவோ அவனுக்கு நேரம் கிடைக்கவில்லை. அதனால் அவனுக்கு சிறு வயதிலிருந்தே தெரிந்த அவனது முதல் டெக்னிக்கையே பயன்படுத்தினான். ஆனால் அதிலிருந்து ரவி சுலபமாக தப்பித்து விட்டான். கீழே விழுந்த மாதேஷ் சற்று பருமனுடன் இருந்ததால் அவனுக்கு எந்த வலியும் ஏற்படவில்லை. உடனே எழுந்து ரவியை மீண்டும் அடிக்க முன்னோக்கி ஓடினான். மாதேஷின் இத்தகைய நகர்வுகள் சாலையில் சிறுவர்களுடன் சண்டையிடுவதற்கு பயனுள்ளதாக இருக்கும். ஆனால் ரவி போன்ற ஒரு போராளியின் முன் அவனது நகர்வுகள் குழந்தை விளையாட்டாக தெரிந்தது. இப்போது மாதேஷ் அவனுடைய ஆசிரியரின் மரியாதைக்காக போராடலாம் என்று நினைத்து அவனுக்கு இன்று மரணம் வந்தாலும் பரவாயில்லை என்ற எண்ணத்தோடு ஜீவா சொல்லிக் கொடுத்த டெக்னிக்கை பயன்படுத்தலாம் என்று எண்ணினான். மாதேஷிற்கு சண்டையின் நடுவில் ஜீவாவின் வார்த்தைகள் நினைவுக்கு வந்தது. ஏழைங்க சம்பாதிக்கிறாங்க, ஆனா பணத்தை செலவு பண்றது என்னவோ பணக்காரங்க தான் என்று மாதேஷ் நினைத்தான். டெலிபதி. டே மாதேஷ், நான் சொல்லி கொடுத்த டெக்னிக்ஸ முதல்ல யூஸ் பண்ணு. முதல் 2 டெக்னிக்ஸையும் ஆப்போசிட் கையால பண்ணு. அப்புறம் 3வது நான் சொன்ன மாதிரியே செய். ஆனா முகத்துல வேணா, அவன் நெஞ்சில 3 அங்குலம் கீழே குறி வச்சு அடி என்று ஜீவாவின் வார்த்தைகள் டெலிபதியால் மாதேஷின் மூளைக்குள் வந்தது. டெலிபதி செய்ய ஒரு நபர் குறைந்தபட்சம் டான் லெவல் 5ஆக இருக்க வேண்டும். ஜீவாவின் டெலிபதியால் மாதேஷின் மனம் கலங்கியது. இவ்வளவு தூரம் சென்ற பிறகும் ஜீவாவின் குரல் தெளிவாக கேட்டது. வேறு யாருக்கும் தெரியாமல் ஜீவாவின் உதவியும் மாதேஷிற்கு கிடைத்தது. இந்த முறை ஜீவாவை முழுமையாக நம்ப வேண்டும் என்று மாதேஷ் நினைத்தான். இப்பவே நம்ம ரொம்ப மோசமான நிலைமையில இருக்கோம். இப்ப எப்படியும் நம்ம அடி வாங்கத்தான் போறோம். ஆனா அதுக்கு முன்னாடி சார் சொன்னதை செஞ்சிடணும். ஒரு தடவை முயற்சி செஞ்சு பார்த்துருவோம், என்ன ஆனாலும் பரவாயில்ல என்று மாதேஷ் முடிவெடுக்க அதிக நேரம் எடுத்துக் கொள்ளவில்லை. அவன் அவ்வாறு மட்டுமே செய்ய முடியும். எப்படி இருந்தாலும் இந்த சூழ்நிலையை சமாளிக்க அவனுக்கு வேறு யோசனை தெரியவில்லை. அதனால் எந்த தயக்கமும் இல்லாமல் ஜீவா சொன்னபடியே செய்ய ஆரம்பித்தான். ஜீவா சொன்ன அசைவுகளை எதிர்கையால் செய்வது அவனுக்கு எளிதாக இருந்தது. ஜீவா சொன்ன அசைவுகளை எதிர்கையால் நிகழ்த்திய போது திடீரென ஏற்பட்ட மாற்றம் ரவிக்கு ஆச்சரியமாக இருந்தது. மேலும் தப்பிக்க அவன் ஒரு அடி பின்வாங்கி பின்னர் மாதேஷை ஒரு குத்தினால் கொல்ல முயன்றான். ஆனால் மாதேஷின் மீது தனது குத்துக்களை இறக்குவதற்குள் ஜீவா கூறியதைப் போல மாதேஷ் அவனுடைய எதிர்காலால் மற்றொரு நகர்வை மேற்கொண்டான். மேலும் ரவியின் குத்திலிருந்து எளிதில் தப்பினான். எனக்கு இவன் என்ன செய்ய வர்றாங்கிறது தெளிவா புரியுது. இவன் எல்லா டெக்னிக்கையும் ஆப்போசிட்டா பண்ணிக்கிட்டு இருக்கான் என்று ரவி மனதில் நினைத்தான். அங்கு என்ன நடக்கிறது என்பதை ரவி எளிதில் யூகித்தான். அடுத்து அவன் முகத்தில் அடி விழும் என்பதை புரிந்து கொண்டு ரவி அவனது முகத்தில் கைகளை வைத்து மூடிக்கொண்டு தற்காப்பு நிலையில் இருந்தான். ஆனால் ஜீவாவின் கூற்றுப்படி 3வது நகர்வு ஒரு குத்து மட்டுமே, அதுவும் ரவியின் மார்பில் அடிக்க வேண்டும். மாதேஷ் எல்லா அசைவுகளையும் தலைகீழாகச் செய்ததால் அந்த நகர்வு இப்போது அவனது மார்புக்கு பதிலாக அவனது முகத்தில் இருக்கும் என்று ரவி புரிந்து கொண்டான். ஆனால் இந்த முறை ஜீவாவின் தந்திரம் வேறு மாதிரியாக இருந்தது. எப்படியும் ரவியை அடித்து கோழியைப் போல் ஆக்க வேண்டும் என மாதேஷிடம் ஜீவா கூறியிருந்தான். அதை சரியாக செய்ய வேண்டும் என்ற எண்ணம் மட்டுமே மாதேஷிற்கு இருந்தது. ரவி அவனை தற்காத்துக் கொள்ள வேகமாக அவனது முகத்தை மூடிக்கொண்டான். ஆனால் இங்கு ரவியின் துரதிருஷ்டம், மாதேஷ் அவனுடைய 3வது நகர்வை எதிர்மறையில் நகற்றாமல் நேரடியாக செய்தான். அதனால் ரவியின் மார்பில் மாதேஷ் ஓங்கி ஒரு குத்து விட்டான். ஜீவா சொன்னது போல குறிப்பிட்ட இடத்திற்கு 3 அங்குலம் கீழே தெளிவாக இருந்தது மாதேஷின் அடி. அடுத்த நொடி ஆ
என்ற சத்தத்தோடு கீழே சுருண்டு விழுந்தான். அதை பார்த்த ஜீவாவின் மாணவர்கள் அனைவரும் அதிர்ச்சியின் எல்லைக்கே சென்றனர். எபிசோட் 62. மாதேஷிடமிருந்து தன்னை தற்காத்துக் கொள்வதற்காக ரவி முகத்தில் கையை வைத்திருக்க, மாதேஷ் எதிர்பாராதவாறு ரவியின் நெஞ்சில் ஓங்கிக் குத்த, நெஞ்சில் அதிர்வோடு ரவி கீழே விழுந்தான். மாதேஷிற்கு சரியான பயிற்சி இல்லை என்றாலும் ஜீவா கற்றுக் கொடுத்த இந்த 3 நகர்வுகளும் மிக எளிமையானவையாக இருந்ததால் மாதேஷால் ரவியை எளிதாகவே வீழ்த்த முடிந்தது. கீழே விழுந்த அடுத்த நொடியே தன்னை யாரும் கேவலமாக பேசிவிடக்கூடாது என்ற எண்ணத்தில் தன்னம்பிக்கையோடு ரவி எழுந்து நின்றான். ஆனால் எழுந்து நின்ற பிறகுதான் அவனுக்கு முதுகுவலி ஆரம்பித்தது. அது மிகவும் தாங்கிக் கொள்ள முடியாத அளவுக்கு இருந்தது. சில வினாடிகளிலேயே ரவியின் உடல் முழுவதும் வியர்த்தது. என்னோட பலவீனம் இவனுக்கு எப்படி தெரிஞ்சது? எப்படி சரியா அதே இடத்துல அடிச்சான்? இது நிச்சயமா சாத்தியமே இல்ல. என்னை பத்தி இவனுக்கு எப்படி தெரிஞ்சது என்று ரவி உடல் வலியோடு மனதில் போராட்டம் நடத்தி கொண்டிருந்தான். ரவியின் முகம் வெளுத்திருந்தது. தாங்க முடியாத வலியில் இருந்தான். அவனது பலவீனத்தை பற்றிய விஷயத்தை யாருக்கும் தெரியாமல் மறைத்து வைத்திருந்தான். அவனது உடலின் எந்த பகுதியில் ரவியின் பலவீனம் இருக்கிறது என்று தெரியாமல் பலரும் அவனிடம் சண்டையில் தோற்கடிக்கப்பட்டிருக்கின்றனர். அப்படி இருக்கும்போது மாதேஷ் சரியாக ரவியின் பலவீனமான இடத்தில் அடித்தது ரவிக்கு பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. மாதேஷின் முதல் 2 நகர்வுகளும் தலைகீழாக இருந்ததால் கடைசி நகர்வும் அப்படித்தான் இருக்கும் என்று எண்ணி முகத்தை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்று நினைத்த ரவி முகத்தில் கையை வைத்து தற்காத்துக் கொண்டான். மாதேஷின் உண்மையான எண்ணம் ரவியின் பலவீனத்தை அடிக்க வேண்டும் என்பதுதான். இதனை ரவி கனவில் கூட நினைக்கவில்லை. கீழே விழுந்ததில் ரவிக்கு இடுப்பிலும் அடிபட்டது. இடுப்பில் அடிபட்டவுடன் உடலெல்லாம் உறைந்து போனது போல் ஆனது. அவன் முடங்கிவிட்டான் போல என்று மாதேஷ் நினைத்தான். ரவி உறைந்து போனதை பார்த்த மாதேஷிற்கு ரவியை வீழ்த்த இதுதான் சரியான நேரம் என்று தெரிந்தது. மாதேஷ் முதல் நிலையில் இருந்தாலும் ரவி ஏன் இப்படி விழுந்தான் என்று அவனால் புரிந்து கொள்ள முடியவில்லை. ரவியின் பலவீனத்தை அறியாமல்தான் மாதேஷ் அடித்தான். இப்போது பலத்த அலறலுடன் ரவியை கொல்ல மாதேஷ் முன்னோக்கி ஓடி வந்தான். மாதேஷ் கிடைத்த வாய்ப்பை அவ்வளவு எளிதாக விட்டுவிடும் அளவிற்கு முட்டாளாக இல்லை. மாதேஷ் ரவிக்கு குத்துமழையை பொழிந்து கொண்டிருந்தான். ஆனால் ரவியால் மாதேஷின் டெக்னிக்கை தடுக்கக்கூட முடியவில்லை. இப்போது ரவி மிகவும் பலவீனமாக இருந்தான். முன்பெல்லாம் ரவியை தொடக்கூட முடியாத இடத்திலிருந்த மாதேஷ் இப்போது அதே டெக்னிக்கை பயன்படுத்தி அவனை அடித்துக் கொண்டிருந்தான். மாதேஷ் கடைசியாக ஒரு குத்துவிட்டு ரவியை அடிக்க, அப்போது ரவியின் தலை தரையில் பட்டது. இவ்வளவு நாட்களும் மாதேஷ் தெருக்களில் போட்ட பல வருட சண்டை இப்போது அவனுக்கு வேலை செய்தது. மாதேஷ் சற்றும் தயங்காமல் கீழே விழுந்திருந்த ரவியின் மார்பில் அமர்ந்து மீண்டும் அவன் மீது குத்து மழையை பொழிய ஆரம்பித்தான். மாதேஷ் தன்மேல் வந்து அமர்ந்திருப்பதை பார்த்த ரவிக்கு அப்போதுதான் சுய நினைவு வந்தது. இன்றைக்கு மாதேஷ் தன் உயிரை பறித்த பிறகுதான் இங்கிருந்து எழுந்து போவான் என்ற எண்ணம் ரவிக்கு வந்தது. ரவி சாரதியின் மாணவன். மேலும் அவன் ஒரு நிபுணராகவும் இருந்தான். நுழைவுத் தேர்வில் 4வது ரேங்க் பெற்றவன். ஆனால் இன்றோ நுழைவுத் தேர்வில் கடைசி ரேங்க் வாங்கிய ஒருவனால் அடிக்கப்பட்டுக் கொண்டிருந்தான். இதை பற்றியெல்லாம் நினைக்கும் போது ரவிக்கு பைத்தியம் பிடித்துவிடும் போல் இருந்தது. இது எப்படி நடந்தது என்று அவனால் சற்றும் யூகிக்க முடியவில்லை. டேய், எழுந்துடுறா, உனக்கு இதான் லிமிட்டு, உன்னை சும்மா விடமாட்டேன்டா என்று ரவி உளறிக்கொண்டே கத்தினான். நான் யாருன்னு இப்போ உனக்கு தெரியுதா? சண்டை போடுறதுக்கு முன்னாடி யார்கிட்ட சண்டை போட போறோங்கிற விஷயம் தெரிஞ்சு சண்டை போடணும். இப்படி கீழே விழுந்து அடி வாங்கிட்டு இருக்கக்கூடாது என்று பேசிக்கொண்டே மாதேஷ் அவனை குத்திக் கொண்டிருந்தான். ரவிக்கு கோபம் வர அவன் மாதேஷை கீழே தள்ள முயற்சித்தான். ஆனால் மாதேஷ் மிகவும் கனமாக இருந்ததால் அவனை சிறிதளவு கூட ரவியால் அசைக்க முடியவில்லை. மாதேஷ் மிகவும் வசதியாக ரவியின் மேல் உட்கார்ந்து கொண்டான். ரவி தன் கைகளால் எவ்வளவோ முயன்றும் மாதேஷ் சற்றும் அசையவில்லை. டேய், எழுந்திருக்க போறியா இல்லையா? உன்னை கொன்று வேண்டா என்று ரவி கத்த, ரவி பேசி முடிப்பதற்குள் மாதேஷ் அவன் முகத்தில் குத்துவிட்டான். மோனாவும் மற்ற மாணவர்களும் இந்த காட்சியை பார்த்து ஆச்சரியத்துடன் நின்று கொண்டிருந்தார்கள். அவர்களால் இதை சற்றும் நம்ப முடியவில்லை. சற்று முன்தான் ரவியின் பலத்தை பார்த்து அனைவரும் அவனை வீழ்த்த முடியாது என்றும் ரவி தன்னை விட மிகவும் பலமானவன் என்றும் நினைத்துக் கொண்டிருந்தார்கள். யாராலும் அவனை எதிர்கொள்ள முடியாமல் இருந்தது.
ஆனால் இப்போது ஜீவா வந்தவுடன் 5 மாணவர்களில் மிகவும் பலவீனமான மாதேஷால் ரவி அடிக்கப்பட்டுக் கொண்டிருந்தான். இப்போது ரவியை மாதேஷ் வெல்லவும் போகிறான். மாதேஷ் நல்ல போராளியாக எப்போது மாறினான் என்ற கேள்வி அனைவருக்குள்ளும் இருந்தது. ஆனால் இதில் மிக விசித்திரமான காரியம் என்னவென்றால், மாதேஷை விட ஜீவாவின் 3 நகர்வுகள்தான் மாணவர்களுக்கு ஆச்சரியத்தை கொடுத்தது. மிகவும் எளிமையான 3 நகர்வுகளால் எளிதில் ரவியை வீழ்த்த முடியும் என்று யாரும் நினைக்கவில்லை. ரவியின் நிலை மிகவும் மோசமாகிக் கொண்டிருப்பதை பார்த்த ஜீவா மாதேஷை பார்த்து, மாதேஷ், போதும், அவனை அடிச்சது போதும், அவனை கொன்றாதேன்னு சொல்லித்தான் உன்னை அனுப்பிச்ச, எந்திரிச்சு வா என்று கூறினான். ரவியின் நிலை மிகவும் மோசமாகிவிட்டதை ஜீவா பார்த்தான். இப்போது ரவியின் முகத்தை பார்க்கும்போது அடையாளம் காண முடியவில்லை. அதனால் உடனே ஜீவா மாதேஷை தடுக்க முயன்றான். அது மட்டுமில்லாமல் ரவியை சாரதி அனுப்பியிருக்கிறான். அதனால் ரவியின் உயிருக்கு ஏதாவது பிரச்சனை வந்தால் அது பெரும் பிரச்சனையில் முடியும் என்று ஜீவா நினைத்தான். ஆசிரியர்களும் உயர் அதிகாரிகளும் கூட தங்கள் மாணவர்களுக்கு சண்டை வித்தைகளை கற்றுக் கொடுக்கும் முன் நிறைய யோசிக்க வேண்டி இருந்தது. ஏனென்றால் சண்டை நேரத்தில் யாரின் உயிருக்கும் பிரச்சனை வரக்கூடாது என்பதில் அனைவரும் தெளிவுடன் இருந்தனர். சண்டையில் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு டெக்னிக்கை பின்பற்றினார்கள். அவர்களது மாணவர்களுக்கும் கற்பித்தார்கள். ஆனால் ஜீவா வேறு. அவனுக்கு ஒரு நூலகம் இருந்தது. சண்டையிடும்போது எதிராளி எந்த டெக்னிக்கை பயன்படுத்துவார் என்பதை முன்கூட்டியே தெரிந்து கொண்டு அந்த டெக்னிக்கை பின்பற்றி வெற்றி பெற வேண்டும் என ஜீவா திட்டமிட்டான். அதே சமயம் எதிரணியின் குறைகளை பயன்படுத்தி சண்டை தொடங்குவதற்கு முன்பே அவர்களை எளிதில் தோற்கடிக்கலாம். இங்கேயும் அதுதான் நடந்தது. மாதேஷ் பலத்தில் ரவியை விட மிகவும் பலவீனமாக இருந்தான். ஆனால் ஜீவா ரவியின் பலவீனத்தை ஏற்கனவே அறிந்திருந்தான். அவனை தோற்கடிக்க மாதேஷை எப்படி தயார் செய்ய வேண்டும் என்பதை ஜீவா ஏற்கனவே யோசித்திருந்தான். அதனால் இப்போது ரவியை சண்டையில் தோற்கடிப்பது இன்னும் எளிதாகிவிட்டது. மாதேஷ், முதல்ல அவங்கிட்ட இருந்து எழுந்து வா என்று மீண்டும் ஜீவா மாதேஷிடம் கூற, ரவியின் மேல் பயங்கரமான கோபத்தில் இருந்த மாதேஷ் ரவியின் முகத்தில் ஓரிரு முறை குத்தினான். பின்னர் அவனது கோபத்தை கட்டுப்படுத்திக் கொண்டு எழுந்து நின்று ஜீவாவிற்கு கீழ்ப்படிந்தான். இப்போது ரவியின் முகம் நிஜமாகவே பணியார கல்லை போல் சிதைந்திருந்தது. அவன் கண்கள் சிவந்தன. மேலும் வாய் வீங்கியிருந்தது. தலை கூட மேலே இருந்து வீங்கியிருந்தது. அவன் உதடுகள் கிழிந்திருந்தது. ரவியின் முந்தைய பெருமைகள் அனைத்தும் இப்போது மாதேஷால் முறியடிக்கப்பட்டது. டேய், என்ன அடிச்சிட்டா நீ பெரிய புத்திசாலின்னு நினைப்பா என்று ரவி கோபத்தில் கூறினான். மாதேஷிற்கு இன்னும் கோபம் அதிகமானது. அவனை விட்டுவிட்டு வந்தது தவறு என்று தோன்றியது. இருந்தாலும் இதற்கு முன் வீழ்த்தவே முடியாது என்று நினைத்த ஒருவன் தன்னிடம் அடிவாங்கி வீழ்ந்து கிடக்கிறான் என்று நினைக்கும்போது மாதேஷின் மனதிற்குள் மகிழ்ச்சியாக இருந்தது. மாதேஷ் மிகவும் அலட்சியமாக இருப்பதை பார்த்து ரவிக்கு ஆச்சரியமாக இருந்தது. ரவி விரும்பினாலும் மீண்டும் மாதேஷிடம் சவால் விட்டு சண்டை போடுவதற்கான தைரியத்தை ரவியால் உருவாக்க முடியவில்லை. இந்த கொடுத்த மனிதனான மாதேஷிற்கு தன் பலவீனம் தெரிந்திருக்க வேண்டும் என்று ரவி நினைத்தான். அதனால்தான் அதே இடத்தில் மீண்டும் மீண்டும் அடித்தால் தான் தோற்று விடுவேன் என தெரிந்து கொண்டு அடித்ததாக ரவி எண்ணினான். ரவி என்ன செய்வதென தெரியாமல் வலியை தாங்கிக் கொண்டு மெல்ல எழுந்து நின்றான். அதை பார்த்த ஜீவா, சரி மாதேஷ், நான் நினைச்ச மாதிரியே அவன் மூஞ்சிய குழப்பிட்ட. நல்ல சண்டை போட்டிருக்க, வெரி குட், இப்ப நீ போய் உட்காரலாம் என்று கூறினான். இதை கேட்கும்போது ரவிக்கு கோபம் வந்தாலும் மீண்டும் சண்டை போடப் போவதில்லை என்பதை எண்ணி சற்று ஆறுதல் அடைந்தான். ஆனால் ஜீவா இந்த விஷயத்தை இதோடு விட விரும்பவில்லை. அவன் மாணவர்களை பார்த்து, அஜய், நீயும் இதை முயற்சி செஞ்சு பார்க்கணும் இல்ல? உன்னை விட பலமானவன்னு நினைக்கிறவன அடிச்சு நீ பலமானவன்னு உனக்கு தெரிய வைக்க வேண்டாமா? வா, வந்து ட்ரை பண்ணு என்று கூறினான். இதை கேட்டு ரவி பெரும் அதிர்ச்சிக்குள்ளானான். என்ன, மறுபடியும் சண்டையா? இல்ல, இது ஏதோ தப்பு இருக்கு. நம்மள அசிங்கப்படுத்தணுங்கிறதுக்காகவே ஜீவா சார் இத பண்ற மாதிரி தெரியுது. இந்த முறை அடிக்க முடியலனாலும் பரவாயில்ல, அவங்கிட்ட அடி வாங்காம என்ன பாதுகாத்துக்கணும். அவன் எப்ப சக்தி குறைஞ்சு சோர்வா இருக்கானோ அப்ப அவனை அடிக்கணும். இனியும் வலிக்குதுன்னு உட்கார்ந்துகிட்டு இருந்தா இந்த ஸ்கூல்ல என்னோட மானமே போயிரும் என்று மனதில் நினைத்து ரவி அவனுக்கே தன்னம்பிக்கையை பற்றி கூறிக்கொண்டான். இதை பற்றி நினைக்கும் போது அவனுக்குள் சிறிதளவு சக்தி வந்தது.
இந்த முறை அஜயை விடுவதில்லை என்ற முடிவுக்கு ரவி வந்தான். இப்போது ரவி சண்டைக்கு ஆயத்தமானான். நான் சண்டை போடுறதுதான் உங்களுக்கு வேணும்னா நான் ரெடி, வா சண்டை போடலாம் என்று ரவி அஜயை பார்த்து கூறினான். இதற்கு முன்பு ரவி ஒரே ஒரு உதையால் அஜயை தூக்கி வீசினான். ஆனால் மாதேஷுடன் சண்டையில் என்ன நடந்தது என்பதை மனதில் வைத்து ரவி அந்த 3 நகர்வுகளையும் கணித்தான். எப்படி இருந்தாலும் ஒரு முறை அஜய் தாக்கப்பட்டால் அவனது நம்பிக்கையை இழந்து விடுவான். எனவே அஜயின் நம்பிக்கையை தகர்க்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு ரவி இருந்தான். இவ்வாறு நினைத்துக் கொண்டு ரவி அஜயை பார்த்து ஓடா என்று கத்தினான். அஜய் அவனும் கத்தும் சக்திக்கு ஈடாக இதோ வரேண்டா, இன்னைக்கு நீ செத்தடா என்று கத்திக்கொண்டே ஓடி வந்தான். இருவரும் ஒருவரை ஒருவர் தாக்க ஆரம்பித்தனர். முன்பு ஒரே உதையில் தோற்ற அஜய் இப்போது புது சக்தியோடு வந்தவன் போலிருந்தான். ரவியை நேரடியாக அடிக்காமல் அஜய் ரவியை சுற்றி ஓடிக்கொண்டிருந்தான். தைரியம் இருந்தா என் முன்னாடி வந்து அடிடா என்று ரவி கத்தினான். பொதுவாக அஜய் இப்படி சுற்றி ஓடினாலும் ரவி அவனை எளிதில் பிடித்து அடித்து விடுவான். ஆனால் இப்போது ரவி மோசமாக தாக்கப்பட்ட நிலைமையில் இருந்தான். அவனுக்கு மனதில் தைரியம் இருந்தாலும் உடம்பெல்லாம் மிகவும் வலித்தது. இந்த நிலையில் அஜயை எதிர்கொள்வது அவனுக்கு மிகவும் கடினமாக இருந்தது. ரவி கத்துவதைக் கேட்ட அஜய் ஜீவா கூறியது போல ரவியின் கையை முன்பக்கமாக பிடித்து தள்ளி அவனது முதல் நகர்வை மேற்கொண்டான். பிறகு 2வது நகர்வை தலைகீழாகச் செய்தான். அவன் 3வது நகர்வுக்கு தயாராகும் போது ரவி அவனை பார்த்து வாடா, அடுத்து நீ என்ன செய்ய போறேன்னு எனக்கு தெரியும், இந்த முறை நான் தோக்க மாட்டேன்டா என்று மனதில் நினைத்தான். அந்த 3 நகர்வுகளும் நேரடியாகவோ அல்லது தலைகீழாகவோ பயன்படுத்தப்படும் என்பது ரவிக்கு தெரிந்து விட்டதால் அவன் தெளிவாக இருந்தான். எனவே ரவி ஏற்கனவே தப்பிக்க தயாராக இருந்தான். நுழைவுத் தேர்வில் 4வது ரேங்க் பெற்றதால் பல சிறிய பெரிய சண்டைகளை சந்திக்க வேண்டி இருந்தது. கவனக்குறைவை காட்டுவதன் மூலம் ரவி இதற்கு முன்பு தன்னை பாதுகாத்துக் கொள்ளாமல் இருந்திருக்கலாம். ஆனால் அதே தவறை மீண்டும் மீண்டும் செய்ய அவன் தயாராக இல்லை. முன்பு எதிரில் இருந்தவர் தனது பலவீனத்தை சாதகமாக பயன்படுத்திக் கொண்டாலும் இம்முறை ரவி அதற்கு இடம் கொடாமல் மீண்டும் பாதுகாப்பாக இருந்தான். அஜய் ரவியின் கையை தாக்குவதற்கு தயார் செய்து ரவியின் முன்னால் வந்தான். ரவி அஜயின் தாக்குதலிலிருந்து தப்பித்து அவனுக்கு பதிலடி கொடுக்க தயாராக இருந்தான். இப்போது அஜய் நெஞ்சிலோ அல்லது வயிற்றிலோ அடிக்கப் போகிறான் என்ற எண்ணத்தோடு ரவி தன்னை தற்காத்துக் கொள்ளவும் பதில் தாக்குதல் நடத்தவும் தயாராக இருந்தான். ஆனால் அஜய் ரவியின் முன்னே வந்து 3வது நகர்வை நேரடியாகச் செய்து ரவியின் முகத்தில் பலமாக அடித்தான். அஜயின் அடியில் ரவி நிதானம் இழந்து 2 அடி பின்னால் போய் நின்றான். ரவியின் கண்களில் நீர் பெருகியது. சில வினாடிகளில் ரவிக்கு நிதானம் வரவே இது எப்படி நடந்துச்சு, எப்படி இந்த தந்திரத்தை யூஸ் பண்ணா என்று ரவிக்கு பெரும் குழப்பமாக இருந்தது. மாதேஷை விட அஜய்க்கு கையில் அதிக சக்தி இருந்தது. ஒரே குத்தினால் ரவிக்கு மயக்கம் வந்துவிடும் போல் இருந்தது. டேய், என்னடா செஞ்ச, ஏமாத்தி சண்டை போடுறியா என்று உளறும் வார்த்தைகளால் ரவி கூறினான். ரவி என்ன சொன்னாலும் அஜய் பொருட்படுத்தவில்லை. அந்த ஒரு தாக்குதலால் ரவியை தோற்கடித்த பிறகும் அஜய் நிற்கவில்லை. விரலால் தொடர்ந்து ரவியின் இடுப்பில் அடித்துக்கொண்டே மறு கையால் முகத்தில் குத்தினான். இந்த 2 தாக்குதல்களும் தொடர்ந்து ஒன்றன் பின் ஒன்றாக ரவியை நோக்கி வந்து கொண்டிருந்தன. அஜய் கொஞ்சம் கூட தயங்கவில்லை. ஏற்கனவே ரவியின் உடல்நிலை மோசமாக இருந்ததால் தன்னால் ரவி இறந்துவிடக்கூடாது என்பதில் மட்டும் அஜய் தெளிவாக இருந்தான். ஒவ்வொரு முறையும் ரவி அஜயின் தாக்குதலை தடுக்க முயற்சி செய்தான். ஆனால் அஜயின் தாக்குதல் சில சமயங்களில் போலியாகவும் சில சமயங்களில் உண்மையாகவும் இருந்தது. ரவிக்கு தொடர்ச்சியாக இடுப்பில் சில அடிகளும் முகத்தில் சில அடிகளும் விழுந்தன. அவனது வாய் மேலும் வீங்கி கண்களும் வீங்கின. எங்கு அடிப்பது, யாரை அடிப்பது என்று புரியாமல் இருக்க ரவிக்கு அளவு கடந்த கோபம் வந்தது. டேய் என்று தொண்டை கிழியும் குரலில் கத்தினான். என் பலவீனத்தை தெரிஞ்சுக்கிட்டு இவனுங்க என்னை ஏமாத்தி சண்டை போடுறானுங்க. பலவீனம் தெரிஞ்சு அதிலேயே குறி வச்சு அடிக்கிறானுங்க. என்னால இதுக்கு மேல எதுவும் செய்ய முடியல. இவங்களுக்கு எப்படி என் உடம்புல இருக்கிற பலவீனம் தெரிஞ்சது? இதுல ஏதோ சூழ்ச்சி இருக்கு. என்னோட வாயி, கண்ணு, முகமே வீங்கிருச்சு. ஆனாலும் இவனுங்க என்ன அடிக்கிறத நிறுத்த மாட்டானுங்க.
சண்டை போடுறதுல ஒரு நியாயம் இல்லையா? என்னால இதுக்கு மேல சண்டை போட முடியாது. ஆனா நான் தோத்துட்டேன்னு எப்படி என் வாயை திறந்து சொல்லி என்ன நானே அவமானப்படுத்திக்க முடியும்? அது மட்டும் நடக்காது. செத்தாலும் கோழையா சாக மாட்டேன். கடைசி வரைக்கும் சண்டை போடுவேன் என்று மனதில் நினைக்கும் போது ரவிக்கு கடும் கோபம் வந்தது. ஆனாலும் இப்போது மனதில் என்ன நினைத்தாலும் அதை செயல்படுத்த அவன் உடம்பில் போதுமான சக்தி இல்லாமல் இருந்தது. அதை நினைத்து ரவி மிகவும் வெட்கப்பட்டான். இதற்கு மேல் அடித்தால் இறந்து விடுவேன் என்ற எண்ணம் ரவிக்குள் இருந்தது. அப்போது அஜய் மீண்டும் தாக்குவதற்காக கையில் பலத்தை சேகரித்துக் கொண்டு ரவியின் முகத்தருகில் வந்தான். எபிசோட் 63. ரவி மிகவும் கடினமான நிலைமையில் இருந்தான். அஜயின் தொடர்ச்சியான குத்துகளால் வலியில் துடித்துக் கொண்டிருந்தான். ரவியின் மனதிற்குள் அவன் தோற்றுவிட்டதாக ஒப்புக்கொண்டாலும் வெளியே அதை பற்றி கூறி அவமானப்பட அவன் தயாராக இல்லை. ரவி உயிர் போகும் நிலைமையில் இருந்தாலும் அஜய் அவனை விடுவதாக இல்லை. அஜய் ரவியை அடிப்பதற்கு கையில் முழு பலத்துடன் ரவியின் முகத்தை நோக்கி வந்தான். அஜயின் முகத்தில் பயங்கரமான கோபத்தை ரவி கண்டான். இப்போது அஜய் ரவியை அடித்தால் ரவி இறந்து விடுவான் என்ற பயம் அவனுக்குள் வர, ரவி வேறு வழி இல்லாமல் உயிரை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என நினைத்து கையை தூக்கி அஜயை தடுத்து, நான் தோத்துட்டேன், என்னை விட்டுருங்க என்று கூறினான். இது அவனுக்கு அவமானமாக இருந்தாலும் இப்போதைக்கு அவனுக்கு உயிர் பிழைப்பதே முக்கியமான விஷயமாக இருந்தது. ரவிக்கு இப்போது விட்டுக் கொடுப்பதைத் தவிர வேறு எந்த வழியும் இல்லை. எதிரில் இருப்பவனுக்கு ரவியின் பலவீனம் தெரியும். அஜயிடம் மனிதாபிமானம் இல்லை என்பதை ரவி உணர்ந்ததால் இவ்வாறு செய்தான். ரவியின் உடம்பில் சிறிதளவு சக்தி இருந்தது. அஜயை அடிக்க முடியவில்லை என்றாலும் அவன் அடியிலிருந்து ரவி தப்பித்திருப்பான். ஆனால் ரவிக்கு அதற்கும் வழி இல்லாமல் போனது. அப்போது ஜீவா ரவியை பார்த்து, நல்ல வேளை, நான் ஏதாச்சும் விபரீதமா நடந்துருமோன்னு பயந்தேன். அதுக்குள்ள நீயே தோல்வியை ஒத்துக்கிட்ட. ரொம்ப நல்ல விஷயம். சரி, அடுத்து மோனா, இது உன்னோட டர்ன் என்று கூறினான். இதை கேட்ட ரவிக்கு மனதில் மரண பயம் தோன்றியது. ஜீவாவின் வார்த்தைக்கு பிறகு மோனா வந்தாள். ரவிக்கு ஓய்வெடுக்க நேரம் கூட கொடுக்கவில்லை. மேலும் மோனா ரவியை தாக்கினாள். அவளது அடியும் அஜயைப் போலவே இருந்தது. அவள் ரவியின் இடுப்பிலும் அவன் முகத்திலும் அடித்தாள். ரவி அழுது கொண்டே மீண்டும் கையை தூக்கி தோல்வியை ஒப்புக்கொண்டான். ஜீவா அவர்களை பார்த்து, அருமை மோனா, மேகா, நீ ஒரு தடவை ட்ரை பண்ணி பார் என்று கூறினான். அதன் பின் மேகாவும் அதே போல் அடித்தாள். விரைவில் ரவி ஜீவாவின் 5 மாணவர்களாலும் தாக்கப்பட்டான். மூச்சுவிட வாய்ப்பு கிடைத்த போது அவனுடைய கண்கள் சிவந்து போய் மிகவும் சிறியதாகிவிட்டன. மேலும் ரவியின் கண் முன்னால் இருந்த சில விஷயங்களை அவனால் பார்க்க முடியவில்லை. அவன் மிகுந்த வேதனையிலும் ஜீவாவின் மீது பெரும் கோபத்திலும் இருந்தான். அப்போது ஜீவா ரவியை பார்த்து, சரி ரவி, நீ சொன்ன மாதிரியே எல்லாம் முடிஞ்சது. சரி, சீக்கிரம் வா, முதல்ல பணத்தை எடுத்து வை. ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸுக்கும் 1000 ரூபாய் தரதா சொல்லி இருக்க. கதவு செலவு எல்லாத்தையும் சேர்த்து மொத்தம் 10,000 கொடுத்துட்டு போ என்று கூறினான். மயக்க நிலையில் இருந்த ரவிக்கு இதை கேட்டதும் அதிர்ச்சியாக இருந்தது. ரவி 1000 ரூபாய் மட்டுமே தருவதாக ஒப்புக்கொண்டான். ஆனால் இப்போது 5 மாணவர்களால் தாக்கப்படுவான் என சற்றும் அவன் எதிர்பார்க்கவில்லை. ரவி அதிர்ச்சியுடன், நான் எதுக்கு 10,000 தரணும்? நீங்க 5 பேர் தானே இருக்கீங்க. அப்படி கணக்கு போட்டாலும் 5,000 தானே வருது என்று திக்கித் திணறி கூறினான். அதற்கு மாதேஷ் ரவியிடம், அதான் ஜீவா சார் தெளிவா சொன்னார்ல, நீ உடைச்ச கதவுக்கு யார் காசு கொடுப்பா? நீ உடைச்ச கதவோட விலை 5,000 ரூபாய், மொத்தம் 10,000 கொடு என்று கேட்க, ரவி மேலும் அதிர்ச்சியில், ஏன் இந்த கதவு 5,000மா? இந்த மாதிரி 5 கதவு வாங்கினாலும் 100 ரூபாய் தான் வரும். நீங்க ஒரு கதவை சரி பண்ண 5,000 கேட்கறீங்க. இதெல்லாம் நியாயமே இல்ல, என்னை ஏமாத்தாதீங்க என்று கூறினான். அதை கேட்ட அஜய் ரவியிடம், சரி, நீ பணம் கொடுக்கலனாலும் பரவாயில்ல. ஜீவா சார், இந்த 4வது ரேங்க் வாங்கின ஸ்டூடெண்ட் கிட்ட எனக்கு இன்னும் கொஞ்சம் பிராக்டிஸ் பண்ணணும் போல இருக்கு. அதுக்கு நீங்க பெர்மிஷன் கொடுப்பீங்களா என்று கேட்க, ஜீவாவும் அதற்கு தலையை ஆட்டி, ஆமா அஜய், நீ சொல்றதும் சரிதான். சரி, அவனை வச்சு சண்டை கத்துக்கோங்க. ஆனா சண்டை போடும்போது கவனமா இருக்கணும். உங்க யாருக்கும் எந்த காயமும் ஆகாம பாத்துக்கணும், புரிஞ்சுதா என்று கூறினான்.
அதைக் கேட்ட ரவி பதட்டத்தில், ஐயோ வேண்டாம் வேண்டாம், என்னால இதுக்கு மேல நிச்சயமா தாங்க முடியாது, என்ன விட்டுருங்க, பணம் கொடுக்கறேன், அதுக்காக என்ன மறுபடியும் அடிக்காதீங்க, உங்களோட அடியை என்னால தாங்க முடியல, நீங்க சொன்ன மாதிரியே 10,000 பணத்தையும் நான் கொடுக்கறேன், கதவை உடைச்சது தப்புதான், என்ன மன்னிச்சிருங்க என்று கெஞ்சி கதறி அழுதான். பிறகு அவசரமாக அவனிடமிருந்த பணத்தை எடுத்து 10,000 எண்ணி அதை மாணவர்களிடம் கொடுத்தான். ரவி பணக்கார குடும்பத்தைச் சேர்ந்தவனாக இருந்தான். ஆனால் இத்தனை வருடங்களில் மிகுந்த கடின உழைப்பால் சிறுக சிறுக 10,000 ரூபாயை குவித்து வைத்திருந்தான். அந்த சேமிப்பு பணத்தையெல்லாம் இப்படி ஒரு அர்த்தமற்ற சவாலில் இழப்பதில் ரவிக்கு சிறிதும் விருப்பமில்லை. ஆனால் வேறு வழியே இல்லாமல் அவன் பணத்தை கொடுத்தாக வேண்டியாயிற்று. பணத்தை கொடுக்கவில்லை என்றால் இவர்கள் ரவியை அடித்து கொன்று விடுவார்கள் என்ற பயமும் அவனுக்குள் இருந்தது. ரவி முதலில் ஜீவாவின் வகுப்பிற்கு வரும்போது மிகவும் நம்பிக்கையாகவும் திமிராகவும் வந்தான். ஆனால் இப்போது முகமே அடையாளம் தெரியாத அளவிற்கு மாறும் என அவன் சற்றும் எதிர்பார்க்கவில்லை. ரவியை ஜீவாவின் மாணவர்கள் தோற்கடித்ததற்கு முக்கிய காரணம் அந்த 3 நகர்வுகளும் ஜீவாவின் தந்திரமும் தான். அந்த மாணவர்களை விட சக்தி வாய்ந்த எதிரியான ரவியை ஓரிரு உதவி குறிப்புகளை வைத்துக்கொண்டு எளிமையாக தோற்கடித்தார்கள். அங்கு ரவி பெரும் துன்பத்தில் இருக்க, இங்கு சாரதியும் தாமஸும் ஜீவாவை பற்றி பேசிக் கொண்டிருந்தார்கள். சாரதிக்கும் ஜீவாவிற்கும் நடக்கப் போகும் சண்டையில் ஜீவாவை தோற்கடித்து விட்டால் ஜீவாவின் மாணவர்கள் மற்ற ஆசிரியர்களை தேடிப் போய் விடுவார்கள். பிறகு ஜீவா இந்த பள்ளியிலிருந்து வெளியேற்றப்படுவான் என்று சாரதி திட்டமிட்டிருந்தான். அப்போது தாமஸ் சாரதியை பார்த்து, சாரதி சார், ஜீவா உங்களோட சவாலை ஏத்துக்கிட்டு உங்க கூட சண்டைக்கு வருவான்னு நீங்க நினைக்கிறீங்களா என்று தாடியை வருடிக்கொண்டே கேட்க, சாரதி அவரை பார்த்து, அவன் சவாலை ஏத்துக்கல, இப்ப அது எனக்கு முக்கியமில்ல, என்ன மாதிரி ஸ்கூல்லயே நல்ல பேர் போன டீச்சர் கிட்ட இருந்து ஸ்டூடெண்ட திருடி இருக்கான், இந்த கேவலமான வேலையை செஞ்சுட்டு அவன் நிம்மதியா சுத்திக்கிட்டு இருக்கான். ஒன்னுக்கும் உதவாத ஜீவா மாதிரி டீச்சர் இருக்கிறதாலதான் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இன்னும் ஏமாந்துகிட்டு இருக்காங்க. அதுக்காக அவனுக்கு தண்டனை கொடுத்தே ஆகணும். அப்படி தண்டனை கொடுக்கலன்னா ஸ்கூல்ல என்ன யாரும் மதிக்க மாட்டாங்க. என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் என்ன விட்டு போனாலும் நான் நிம்மதியா இருக்கிறதா நினைச்சு என்ன பத்தின தப்பான வார்த்தைகளை பேசுவாங்க. அதுக்கு நான் இடம் கொடுக்க விரும்பல என்று கூற, அதற்கு தாமஸ், நீங்க சொல்றதும் சரிதான், ஆனா என்று பேசும்போதே ஒரு சிறுவன் அவர்களின் குறுக்கே வந்து, சாரதி சார், என்ன காப்பாத்துங்க, எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க என்று அழுது கொண்டே கூறினான். சாரதிக்கு அந்த சிறுவனை யார் என்றே தெரியவில்லை. சாரதி ஆச்சரியத்துடன், யார் நீ, எதுக்கு இங்க வந்து அழுதுகிட்டு இருக்க, நான் எதுக்கு உன்னை காப்பாத்தனோ என்று அடுக்கடுக்கான கேள்விகளை முன்வைத்தான். அந்த சிறுவன் மிகுந்த வருத்தத்தில், சாரதி சார், என்ன தெரியலையா என்று திக்கி திக்கி பேசினான். அதை பார்த்த சாரதி, தெரியாமதான் யாருன்னு கேட்கிறேன், யார் நீ என்று மீண்டும் கேள்வியை கேட்க, அந்த சிறுவன் பதட்டத்துடன், சார், நான் தான் ரவி என்று கூறி அழ ஆரம்பித்தான். எது, ரவியா? ஏய், உனக்கு என்னாச்சு? ஏன் இப்படி வந்து நிக்கிற? உன்னை சவால் விடுறதுக்கு தானே அனுப்பிச்ச, இப்ப என்னாச்சு உனக்கு என்று சற்று பதட்டத்துடன் சாரதி கேட்டான். ஆனால் ரவி எந்த பதிலையும் கூறாமல் அழுது கொண்டே இருக்க, சாரதி அவன் முகத்தை உற்று பார்த்து, ரவி, உனக்கு என்னாச்சு? ஏன் முகமெல்லாம் வீங்கி இருக்கு என்று கேட்க, ரவி அழுது கொண்டே, என்ன அடிச்சிட்டாங்க சார் என்று கூற, சாரதி மிகுந்த கோபமடைந்து, எது, உன்னையே அடிச்சிட்டானா? அந்த ஜீவாவுக்கு எவ்வளவு திமிர் இருந்தா என்னோட ஸ்டூடெண்ட்னு தெரிஞ்சு உன்னை அடிச்சிருப்பான். அதுவும் இல்லாம டீச்சர் ஸ்டூடெண்ட அடிக்க கூடாதுன்னு அவனுக்கு தெரியாதா என்ன? அவனை நான் சும்மா விட போறதில்ல என்று கூறி சாரதி உடனே எழுந்து நிற்க, வகுப்பு முழுவதும் ஒரு சக்தி வாய்ந்த ஆற்றல் நிறைந்தது. சாரதி 6ஆம் நிலையில் உண்மையான நிபுணராக இருந்தான். மேலும் அவன் கோபமடைந்தால் பயங்கரமாக மாறுவான். அதனால்தான் மேஜிக் பள்ளியின் நட்சத்திர ஆசிரியராக சாரதி இருந்தான். பள்ளியில் சிறந்த ஆசிரியர்கள் கூட அவனது வலிமைக்கு சமமாக இல்லை. நுழைவுத் தேர்வில் ரவி 4வது ரேங்க் எடுத்திருந்தான். இருப்பினும் தர வரிசை உண்மையான சக்தியை வெளிப்படுத்தவில்லை. ஆனால் இன்னும் ரவி அங்கு இருக்கும் புதிய மாணவர்களில் மிகவும் வலுவாக இருந்தான். ஜீவாவின் வகுப்பில் ரவியை மிஞ்சும் அளவிற்கு பெரிய மாணவர்கள் யாரும் இல்லை. அதனால் ரவியை நிச்சயமாக ஜீவாதான் அடித்திருப்பான் என்று சாரதி முடிவுக்கு வந்தான். சாரதி கோபத்தில், அந்த ஜீவாவுக்கு இதான் கடைசி நாள், நான் அவனை சும்மா விடுறதா இல்ல,
இதுக்கான தண்டனையை அவனுக்கு கொடுக்காம விடமாட்டேன் என்று கூறினான். சாரதியின் அவசரமான வார்த்தைகளை கேட்டு ரவி பதட்டப்பட்டு, சார், நீங்க நினைக்கிற மாதிரி ஜீவா சார் என்ன அடிக்கல, அவரோட ஸ்டூடெண்ட்ஸ் தான் என்ன அடிச்சாங்க என்று கூறினான். சாரதிக்கு இது பெரும் ஆச்சரியத்தையும் குழப்பத்தையும் தந்தது. என்ன ரவி, உண்மையதான் சொல்றியா? இல்ல அந்த ஜீவா உன்னை மிரட்டி இப்படி சொல்ல சொன்னானா? சொல்லு. உன்னோட லெவலுக்கு அங்க எந்த ஸ்டூடெண்ட்ஸுமே இல்லையே, அப்புறம் எப்படி அவங்களால உன்னை அடிக்க முடியும் என்று கேட்க ரவி கவலையுடன், அவங்கதான் சார் என்ன அடிச்சாங்க, ஜீவா சார் அடிக்கல என்று மீண்டும் கூறினான். சாரதி குழப்பத்தில், இது எப்படி நடக்கும்? வாய்ப்பே இல்லையே. ஜீவாவோட ஸ்டூடெண்ட்ஸ்னா அந்த மோனா, அஜய், மத்த ஸ்டூடெண்ட்ஸ் இவங்கெல்லாம் சேர்ந்து உன்னை அடிச்சாங்களா என்று கேட்க, சேர்ந்து அடிக்கல சார், தனித்தனியாதான் அடிச்சாங்க என்று கூற, சாரதி இதை நம்பாமல் ஜீவாவின் மாணவர்களைப் பற்றி பல கேள்விகளை ரவியிடம் கேட்க அதற்கான பதிலையும் ரவி கூறினான். ஜீவாவின் மாணவர்கள் திறமையானவர்கள் என்பதை கேட்க சாரதிக்கு ஆச்சரியமாக இருந்தது. சாரதி ரவியிடம், ரவி, நீ 4வது ரேங்க் எடுத்த பையன், அவங்க கிட்ட எப்படி அடி வாங்கிக்கிட்டு வந்த? உனக்கு நான் நிறைய டெக்னிக் சொல்லி கொடுத்திருக்கேனே, அதுல ஏதாவது யூஸ் பண்ணி அவங்கள அடிச்சிருக்கலாமே. அடிக்கலனாலும் அவங்க அடிய வாங்காம தடுத்து இருக்கலாமே. ஏன் இப்படி அடி வாங்கிட்டு வந்திருக்க? உனக்கு அவங்கள விட அதிகமான சக்தி இருக்கு, அப்புறமும் எப்படி இது நடந்துச்சு என்று கேட்டான். மோனா மற்றும் பிற மாணவர்களின் பலம் மோசமாக இல்லை. ஆனால் ரவி அவர்கள் அனைவரையும் விட சக்தி வாய்ந்தவனாக இருந்தான். கடந்த 2 நாட்களாக சாரதி தானே முன்வந்து ரவியை நன்றாக பயிற்சி செய்ய வைத்தான். டான் லெவல் 2க்கு கீழே உள்ள எந்த மனிதனுடனும் தனித்தனியாக ஒப்பிட்டு பார்த்தாலும் ரவி தாக்கப்படுவதற்கு சாத்தியமே இல்லை. லெவல் 1 இருப்பவர்கள் சேர்ந்து ரவியை அடிக்க முயன்றாலும் இவ்வளவு குறுகிய காலத்தில் ரவி இவ்வளவு அடிபட்டிருக்க வாய்ப்பில்லை. இதை பற்றியெல்லாம் நினைக்கும் போது சாரதிக்கு மேலும் குழப்பம் ஏற்பட்டது. அப்போது ரவி சாரதியை பார்த்து, சார், முதல்ல அவங்களால என்னை எதிர்த்து சண்டை போட முடியல, என்னை தொடக்கூட முடியாம இருக்காங்க. ஆனா ஜீவா சார் அங்க எப்ப வந்தாரோ அப்பதான் அவங்களுக்கு ஏதோ மாற்றம் நடந்திருக்கு. அவங்கள சாதாரணமா சண்டை போட விடாம ஏதோ வித்தையெல்லாம் சொல்லி கொடுத்து என்ன அடி வாங்க வச்சுட்டாரு. ஜீவா சார் அவரோட ஸ்டூடெண்ட்ஸுக்கு வெறும் 3 ஸ்டெப்ஸ் தான் சொல்லி கொடுத்தாரு. அதுல என்ன பவர் இருக்குன்னு எனக்கு தெரியல. முதல்ல மாதேஷன் கூட சண்டை போடுறதுக்கு வந்தா, அப்புறம் என்று ஜீவாவின் வகுப்பில் நடந்த முழு சம்பவத்தையும் தன் ஆசிரியரிடம் கூறினான் ரவி. ஜீவா தனது மாணவர்களுக்கு கற்பித்த 3 அசைவுகளையும் ரவி சாரதியிடம் செய்து காட்டினான். ரவியின் கதையை கேட்டுவிட்டு அந்த அசைவை பார்த்த சாரதி மற்றும் தாமஸ் இருவரும் ஆச்சரியத்துடன் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர். அவர்களால் விஷயத்தை புரிந்து கொள்ள முடியவில்லை. ரவி கூறுவதை கேட்கும்போது அவர்களின் காதுகளையே நம்ப முடியவில்லை. இருவரின் முகமும் வாடியது போல் ஆகிவிட்டது. சாரதி ரவியிடம், அப்போ முதல்ல உன்னை அடிக்க வந்தவங்கள நீ அடிச்சிட்ட, ஆனா ஜீவா வந்ததுக்கு அப்புறம் உன்னால யாரையும் அடிக்க முடியல, அதுவும் கடைசி ரேங்க்ல இருக்கிற அந்த மாதேஷையும் உன்னால அடிச்சு ஜெயிக்க முடியல. இதெல்லாம் எப்படி நடக்கும்? அந்த 3 ஸ்டெப்ஸுக்கு அப்புறம் அவங்க உன்னை அடிச்சாங்கன்றது என்னால இப்பவும் நம்ப முடியல. நீ நல்லாதான் இருக்கியா? உன் உடம்புக்கு ஏதாவது பிரச்சனையா? அப்படியே இல்லைனா இதெல்லாம் நடக்க வாய்ப்பில்லையே என்று சாரதி கூறினான். ஏற்கனவே சாரதி ரவியிடம் செய்த விசாரணையில் மாதேஷின் தகவல்களும் சேர்க்கப்பட்டது. மாதேஷின் சிறு வயதிலேயே பெற்றோர்கள் இறந்து விட்டனர். மேலும் அவன் எந்த சண்டை மற்றும் தியான நுட்பங்களையும் கற்றதில்லை. அவனுடைய ஒரே பலம் அவனுடைய தடித்த தோல் மட்டுமே. அது அவனுக்கு பிறப்பிலிருந்தே கிடைத்தது. மேலும் அந்த அடர்த்தியான தோலின் காரணமாக அவனுக்கு அதிகமான பாதுகாப்பு சக்தி இருந்தது. ஆனால் நுழைவுத் தேர்வில் கடைசி ரேங்க் பெற்றதால் மற்ற வயது மாணவர்களுடன் ஒப்பிடும்போது தற்காப்பு சக்தி இருந்த போதிலும் அவன் மிகவும் பலவீனமாக இருந்தான் என்பது தெளிவாக தெரிந்தது. மேலும் அவனிடம் இருக்கும் சக்தியையும் எப்படி பயன்படுத்துவது என்று அவனுக்கு தெரியவில்லை. இவ்வளவு விகாரமான மாணவனால் ரவியைப் போன்ற 4வது ரேங்க் வாங்கிய நிபுணரை எப்படி வெல்ல முடியும் என்பது சாரதிக்கு ஆச்சரியமாயிருந்தது. ஜீவா என்ன ஸ்டெப் சொல்லி கொடுத்திருந்தாலும் உங்கிட்ட அதை எப்படி யூஸ் பண்ணாங்க? அவன் ஏதாச்சும் பண்ணி இருக்கணும், இல்லனா கொஞ்ச நேரத்துல உன்னை இவ்ளோ அடிச்சிருக்க முடியாது என்று சாரதி கூறினான். ஜீவாவின் அந்த நகர்வுகள் தலைகீழாக இருந்ததா அல்லது நேராக இருந்ததா என்பது முக்கியமில்லை. அந்த நகர்வுகள் பயனற்றவை. ஒரு நிபுணரின் முன் இத்தகைய நகர்வுகளை பயன்படுத்துவதும் முட்டாள்தனமானது என்று சாரதி நினைத்தான். அதற்கு ரவி அவரிடம், இல்ல சார், இதுல ஏதோ தந்திரம் இருக்கிறதா எனக்கு தோணுது என்று கூறினான். அப்போது சாரதி ரவியை பார்த்து,
நீ அங்க நடந்த எல்லாத்தையும் ஒண்ணு விடாம எனக்கு சொல்லு என்று கேட்க, ரவி நடந்த சம்பவத்தையும் தான் அடிக்கப்பட்டதையும் தனது ஆசிரியரிடம் கூறினான். அவன் சொல்வதைக் கேட்ட சாரதிக்கு ரவி ஏன் தோற்கடிக்கப்பட்டான் என்று தெளிவாக புரிந்தது. அப்போது சாரதி ரவியை பார்த்து, அப்போ உன்னோட பலவீனமான இடம் அவனுக்கு தெரிஞ்சிருக்கு. அந்த 3 ஸ்டெப்ஸும் உன்னை டிஸ்ட்ராக்ட் பண்றதுக்கு தான். உன்னோட எண்ணத்தை திசை திருப்பி உன்னோட பலவீனமான இடத்துல அடிக்கிறது தான் அவங்களோட பிளான். உன்னை அடிக்கிறது தான் அவங்களோட நோக்கம். உன்னோட பலவீனம் தெரிஞ்சதும் இந்த வாய்ப்பை அவங்க சரியா யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. நீ உன்னோட பலத்தை மட்டும் யோசிச்சிருக்க, ஆனா அவங்க உன்னோட பலவீனம் எதுன்னு பார்த்து அதுக்கு குறி வச்சிருக்காங்க. இதுல அவங்களோட திறமை இருந்தாலும் உன்னோட முட்டாள்தனமும் இருக்கு. என்னோட ஸ்டூடெண்டா இருந்துகிட்டு நீ இப்படி முட்டாள்தனமா சண்டை போட்டிருக்க கூடாது. உன்னால இப்ப எனக்கு அவமானம் என்று கூற, சாரதி கடுமையான கோபத்தில் ரவியை முறைத்தான். முகம் வீங்கிய நிலையில் இருக்கும் ரவிக்கு சாரதியின் கோபமான முகத்தை பார்க்கும் போது பயம் வந்தது. எபிசோட் 64. சாரதியின் கோபமான பேச்சை கேட்டு தான் ஏதோ தவறு செய்துவிட்டதாக ரவி நினைத்தான். ஆனால் ஜீவாவின் வகுப்பில் சண்டை போடும்போது எவ்வளவு முயன்றும் ரவியால் அவர்களை வீழ்த்தவே முடியவில்லை என்பது அவனுக்கு மட்டுமே தெரிந்த உண்மையாயிருந்தது. ரவி அதை பற்றி நினைத்துக் கொண்டிருக்கும் போது சாரதி ரவியை பார்த்து, உன்னோட பலவீனத்தை அவங்க பலமா யூஸ் பண்ணிக்கிட்டாங்க, அதனாலதான் நீ தோத்துட்ட, அவங்க ஜெயிச்சிட்டாங்க என்று கூறினான். பலவீனம் என்பது ஒரு போராளியின் ஆற்றல் அதிகம் குவிந்த இடமாக இருந்தது. ஆனால் அந்த இடத்தில் அதிக ஆற்றல் இருந்ததால் அங்கு சக்தி குறைவாக இருந்தது. அதனால்தான் உடலின் அந்த குறிப்பிட்ட பகுதி பலவீனமாக கருதப்பட்டது. அந்த குறிப்பிட்ட இடம் ஒரு போராளியின் சக்தியின் மையமாக இருந்தது. மேலும் ஒவ்வொரு போராளியும் அந்த இடத்தை மிகவும் கவனமாக பாதுகாக்க வேண்டும். ரவி சண்டையிட்ட அலட்சியத்தால் அவனுடைய பலவீனத்தை அவர்களுக்கு தெளிவாக காட்டிவிட்டான் என்று சாரதி நினைத்தான். ஒருவரின் பலவீனத்தை கண்டுபிடித்து விட்டால் எளிதில் இருப்பவர் எளிதில் வெற்றி பெற்று விடலாம் என்று அர்த்தமில்லை. ஆனால் அந்த பலவீனத்தை பயன்படுத்துவது எளிதாக இருந்தது. எல்லாவற்றிற்கும் மேலாக சண்டை என்பது கணிதம் போல் வரையறுக்கப்பட்டது அல்ல. இது ஒரு நபரின் வேகம் மற்றும் சூழ்நிலைக்கு ஏற்ப மாறும் திறன் ஆகியவற்றை உள்ளடக்கியது. ஆனால் ஒரே நிலையில் உள்ள 2 பேர் ஒருவருக்கொருவர் சண்டையிட்டால் மற்ற நபரின் பலவீனம் காரணமாக ஒரு வீரர் நிச்சயமாக தோற்கடிக்கப்படலாம். ஆனால் சண்டையிடும் நபர்கள் ஒரே நிலையில் இல்லாமல் வானத்துக்கும் பூமிக்கும் இடையே உள்ள வித்தியாசத்தைப் போல் அவர்கள் இருந்தால் எதிரில் இருப்பவருக்கு அந்த பலவீனம் தெரிந்ததா இல்லையா என்பது முக்கியமல்ல. இவ்வாறு பலவீனத்தை பற்றி பல விஷயங்களை நினைத்துக் கொண்டிருந்த சாரதி ரவியை பார்த்து, உன்னோட பலவீனத்தை கண்டிப்பா ஜீவாவோட ஸ்டூடெண்ட்ஸ் கண்டுபிடிக்க வாய்ப்பே இல்லை. இத நிச்சயமா ஜீவா தான் கண்டுபிடிச்சிருக்கணும். ஜீவாவை சண்டை போட்டு ஜெயிக்கிறது ரொம்ப சாதாரணமான விஷயம்னு நினைச்சேன். ஆனா இப்ப உனக்கு நடந்ததை பார்க்கும்போது அவன் கூட சண்டை போடுறத பத்தி இன்னும் நிறைய யோசிக்கணும்னு நினைக்கிறேன் என்று கூறினான். சாரதி மேஜிக் பள்ளியின் சிறந்த ஆசிரியராக இருந்ததால் அங்கு இருக்கும் உண்மை நிலையை புரிந்து கொள்வது அவருக்கு இயல்பாக இருந்தது. ஒவ்வொரு போராளிக்கும் ஒரு பலவீனம் இருந்தது. அந்த இடத்தை யாரும் எளிதில் கண்டுபிடிக்க முடியாதபடி அனைவரும் கவனமாக பாதுகாத்தனர். ஒரு வலிமையான போராளிக்கு பலவீனம் தெரிந்தால் வெற்றி பெறுவது அவருக்கு மிகவும் எளிதாக இருந்திருக்கும். ரவியின் பலவீனம் ஜீவாவின் மாணவர்களுக்கு முன்பே தெரிந்திருந்தால் ரவியை ஏற்கனவே தோற்கடித்திருப்பார்கள். ஆனால் ரவியின் பலவீனத்தை ஜீவா அவன் மாணவர்களிடம் ரகசியமாக சொல்லி இருக்க வேண்டும் என்பது இந்தச் சம்பவத்திலிருந்து சாரதிக்கு தெளிவாக தெரிந்தது. இவ்வளவு நேரம் கோபமாக பேசிக் கொண்டிருந்த சாரதி இந்த பிரச்சனையில் இருக்கும் கடினமான விஷயங்களைப் பற்றி புரிந்து கொண்டு ரவியை பார்த்து, நீ இதை பத்தி கவலைப்படாத, இதை நான் பாத்துக்கிறேன். இதுக்கான வழியை நான் கண்டுபிடிக்கிறேன். அந்த வழியை கண்டுபிடிச்சிட்டா நீ 2வது நிலைக்கு வரலாம். அப்புறம் உன்னோட பலவீனமான இடமும் மாறும். அப்புறம் இவங்க உன்னோட பலவீனம் இதுதான்னு நினைச்சு அடிச்சாலும் அவங்களால உன்னை வீழ்த்தவே முடியாது. உன்கிட்ட எந்த தந்திரத்தையும் யூஸ் பண்ண முடியாது என்று கூறினான். அதை கேட்ட ரவி மகிழ்ச்சியில், ஆமா சார், நீங்க சொல்றதுதான் சரி என்று கூறினான். ஒரு போராளியின் பலவீனம் ஒரு இடத்தில் மட்டுமே தங்கிவிடுவதில்லை. பலவீனமான இடம் நுட்பம் மற்றும் அதன் நிலை, சண்டை போடும் திறமையை வைத்து வேறுபட்டது. இப்போதைய ரவியின் பலவீனம் இடுப்பில் இருந்தது. ஆனால் அவன் இந்த நிலையை தாண்டியவுடன் அவனது பலவீனமான இடமும் மாறும். அதன் பிறகு இன்றைக்கு ஜீவாவின் மாணவர்களிடமிருந்து வாங்கிய அடிக்கு ரவி அவர்களை பழிவாங்க முடியும்.
ரவியிடம் சில விளக்கங்களை கொடுத்த சாரதி சிறிது நேரம் கழித்து, நான் இப்போ எரிக் சார் கிட்ட இத பத்தி பேச போறேன். இந்த போட்டிக்கு குறைந்தபட்சம் எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் தேவைன்னு அவர்கிட்ட கேட்டுதான் முடிவு பண்ணணும். ரவி, நீ மறுபடியும் ஜீவாவோட ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட சண்டைக்கு போக வேண்டாம். போட்டி நடக்கிற வரைக்கும் நீ பிராக்டிஸ் பண்ணிட்டு மட்டும்தான் இருக்கணும். அப்பதான் அவங்கள ஜெயிக்கிறதுக்கான வழியை கண்டுபிடிக்க முடியும். புரியுதா? உனக்கான சரியான நேரம் வரும்போது அவங்கள பழி வாங்கறதுக்கு நானே உனக்கு வாய்ப்பு தருவேன். அதுக்கு முன்னாடி குழந்தை மாதிரி ஏதாச்சும் சண்டைக்கு போய் அவங்க முன்னாடி நிக்காத. அப்புறம் எனக்கு பயங்கரமா கோவம் வந்துடும். முதல்ல ரெஸ்ட் எடு, அப்புறம் போட்டிக்கு தயாராகணும் என்று கூற, ரவி அதை கேட்டு, கண்டிப்பா சார், நீங்க சொன்ன மாதிரி எனக்கான நேரத்துக்காக நான் காத்துக்கிட்டு இருப்பேன். என்ன அடிச்சா அந்த 5 பேரையும் நான் சும்மா விட போறதில்ல. இன்னைக்கு என்ன இந்த நிலைமையில அடையாளம் தெரியாம ஆக்கிட்டாங்க. அதே மாதிரி அங்க இருக்கிற ஒவ்வொருத்தரையும் அடையாளம் தெரியாத மாதிரி மாத்தி நான் உங்களோட ஸ்டூடெண்ட்னு அவங்களுக்கு காட்டுறேன் சார். உங்க பேச்சை என்னைக்குமே மீற மாட்டேன். நீங்க சொன்ன மாதிரியே பண்றேன். நான் நல்லா பிராக்டிஸ் பண்றேன். இனி என்னோட சண்டை போடுறவங்களுக்கு வெற்றியே கிடையாது, தோல்வி மட்டும்தான். இனி யார் வந்தாலும் அவங்களுக்கு உயிர் மட்டும்தான் மிஞ்சும். முதல்ல அந்த மாதேஷ சும்மா விட மாட்டேன் சார். சின்ன பையன் அவன்லாம் என்ன அடிச்சு என்ன மன்னிப்பு கேட்க வச்சுட்டான். எனக்கு அப்ப இருந்த நிலைமையில என்ன செய்யறதுனே தெரியாம மன்னிப்பு கேட்டுட்டேன். ஆனா அது எல்லாத்துக்கும் அவங்கள பழி வாங்குவேன். நீங்க சொல்ற வரைக்கும் என் வேலையை மட்டுமே பார்த்துக்கிட்டு இருக்கேன் சார். உங்களோட வார்த்தைக்காக காத்துக்கிட்டு இருப்பேன். தேங்க்ஸ் சார் என்று மனதில் இருந்த உணர்வுகளை வார்த்தைகளாக கூறினான். சாரதியின் வார்த்தைகளை கேட்கும்போது ரவிக்கு ஊக்கம் கிடைத்தது. அவனுக்கு மீண்டும் பழைய நம்பிக்கை வந்தது. அப்போது எரிக்ஸை பற்றி யோசித்த சாரதி திடீரென தாமஸை சந்தேகத்துடன் பார்த்து, தாமஸ் சார், நீங்களும் எரிக் சாரும் நல்ல ஃப்ரெண்ட்ஸ் தானே? அப்புறம் ஏன் நீங்க அவர்கிட்ட போகாம என்கிட்ட வந்திருக்கீங்கன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? ஒரு ஸ்கூலோட தலைவரா இருக்கிற எரிக் சார் நினைச்சா ஒரு வேஸ்டான டீச்சரை ஸ்கூல்ல இருந்து ஈஸியா வெளியே அனுப்பிடுவாரு. இந்த விஷயத்துல என்ன விட அவரால் தான் உங்களுக்கு அதிகமா ஹெல்ப் பண்ண முடியும் என்று சாரதி கேட்டான். சில காலத்திற்கு முன்பு எரிக்ஸும் தாமஸும் நல்ல நண்பர்களாக இருந்தார்கள். ஆனால் அந்த நட்பை பயன்படுத்தி பள்ளியின் பயனற்ற ஆசிரியரை வெளியேற்றுவது எளிதான வேலையாக இருந்திருக்கும். ஆனால் தாமஸ் அவ்வாறு நினைக்கவில்லை. சாரதியின் கேள்விக்கு தாமஸ் அவரிடம், இல்ல சாரதி சார், இந்த விஷயத்துல ஸ்கூல் எனக்கு ஹெல்ப் பண்ண முடியாது. எல்லாத்துக்கும் மேல எந்த டீச்சரோட ஸ்டூடெண்ட்ஸையும் வலுக்கட்டாயமா இழுத்து போக முடியாது இல்லையா? அதனால ஜீவா மாதிரி டீச்சரை வெளியே அனுப்பிச்சிட்டா, இதனால ஸ்டூடெண்ட்ஸ் யாராச்சும் அசோசியேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்ணிட்டா அப்புறம் அது பெரிய பிரச்சனையில போய் முடியும். இதனால எல்லாரோட வேலையும் மானமும் போயிரும். அதனால அதை செய்யறதுக்கு நான் விரும்பல. இதுவே இப்படி யோசிங்க, ஒரு ஸ்டூடெண்ட் அவனோட விருப்பத்தால ஒரு டீச்சரை தேடி வந்தா அப்ப யாராலையும் அவங்கள தடுக்க முடியாது. ஸ்கூலும் இதுல தலையிட முடியாது. இதெல்லாம் கடைசிதான். ஸ்கூல்லயே ஒன்னுத்துக்கும் உதவாத ஒரு டீச்சரை வெளியே அனுப்புறதுக்கு ஸ்கூலோட ஹெட் வரைக்கும் போறது முட்டாள்தனமான விஷயமா எனக்கு தோணுச்சு. அதான் அதை பண்ணல என்று கூறினார். தாமஸின் மனதில் ஜீவாவை பற்றி பல எண்ணங்கள் ஓடிக்கொண்டிருந்தது. ஒரு எறும்ப கொல்லணும்னு முடிவு பண்ணிட்டா அதை கையால நசுக்கியோ செருப்பால மிதிச்சோ கொன்றலாம். அதுக்காக எறும்ப கொல்ல யானைய கூப்பிடுறது முட்டாள்தனம். அதே மாதிரி இந்த விஷயத்த எரிக்ஸ் வரைக்கும் கொண்டு போகாம சின்னதா சாரதிய வச்சே முடிக்கணும். இத சின்ன விஷயமாவே டீல் பண்ணிட்டு போயிடணும். இதனால யாருக்கும் எந்த சந்தேகமும் வரக்கூடாது, எந்த கெட்ட பெயரும் வரக்கூடாது. ஆனா ஜீவா ஸ்கூலை விட்டு போகணும், அதான் என்னோட குறிக்கோள் என்று தாமஸ் மனதிற்குள் நினைத்தார். இதை சாரதியிடம் கூறினால் அவர் மனது சங்கடப்படும் என்று நினைத்து அவர் அவ்வாறு செய்யாமல் இருந்தார். சொல்லப்போனால் சாரதி அவ்வளவு முட்டாள் இல்லை. சாரதிக்கும் ஜீவாவின் மீது எந்த தனிப்பட்ட பகையும் இல்லை. ஜீவா சாரதியின் 2 மாணவர்களை திருடாமல் இருந்திருந்தால் ஒருவேளை இந்த விஷயத்தில் சாரதி தலையிட்டிருக்க மாட்டார். ஜீவாவுடன் சண்டையிடும் பேச்சுக்கே இடமில்லாமல் போயிருக்கும். தாமஸ் மற்றும் சாரதி இருவருமே தங்களுக்குள் பேசிக் கொண்டிருந்த போது ஒரு இளைஞன் அவர்களுக்கு முன்னால் வந்து, சாரதி சார் என்று அழைத்துக் கொண்டே வந்தார். அதை பார்த்த சாரதி, ஏய் சிபி சார், இங்கென்ன பண்றீங்க என்று சிரித்துக் கொண்டே கேட்டார். அந்த இளைஞன் மேஜிக் பள்ளியின் மற்றொரு நல்ல ஆசிரியர் சிபி வர்மா. இந்த நிபுணரைத்தான் அஜய் தனது ஆசிரியராக ஆக்க விரும்பினான். சிபி ஈட்டிக் கலையில் தேர்ச்சி பெற்றிருந்தார். சாரதியிடம் சென்றதும் அங்கே தாமஸ் இருப்பதை பார்த்த சிபி அவருக்கு வணக்கம் வைத்துவிட்டு சாரதியை நோக்கி, சாரதி சார், ஸ்கூல்ல நடக்கிற விஷயத்தையெல்லாம் கேள்விப்பட்டீங்களா என்று கேட்க, சாரதி நக்கலாக, ஸ்கூல்ல 1000 விஷயம் நடக்கும், எல்லாத்தையும் கேட்டு தெரிஞ்சுக்க முடியுமா? சரி, நீங்க என்ன சொல்ல வந்தீங்க, அதை சொல்லுங்க என்று கேட்க,
என்ன சார் இவ்ளோ சாதாரணமா சொல்றீங்க? அப்போ எரிக் சார டீச்சர்ஸ் அசோசியேஷன் பதவியிலிருந்து நீக்கி அவரை விசாரணை பண்றத பத்தி உங்களுக்கு எதுவுமே தெரியாதா என்று கேட்க, அதை கேட்ட சாரதியும் தாமஸும் பெரும் அதிர்ச்சிக்குள்ளானார்கள். என்னது, எரிக் சார பதவியிலிருந்து தூக்கிட்டாங்களா? என்ன சொல்றீங்க சிபி? என்ன நடந்தது என்று ஆச்சரியத்துடன் சாரதி கேட்டான். இப்படி திடீரென பள்ளிக்கல்வி பணியக தலைவரை எந்தவித முன்னறிவிப்பும் இன்றி பணியிடை நீக்கம் செய்து பின்னர் அவரிடம் விசாரணை நடத்தப்படுவதை கேட்கும்போது பெரும் பதட்டத்தை உண்டாக்கியது. இது ஒரு சிறிய விஷயம் அல்ல. சாரதியின் கேள்விக்கு சிபி அவர்களிடம், எரிக் சார் ஒரு டீச்சரை வற்புறுத்தி தொந்தரவு பண்ணிருக்காரு, படிக வந்த சோதனைய நடத்தியிருக்காங்க, அதுல எரிக் சார் ஏதோ மோசடி பண்ணிட்டதா சொல்றாங்க. இந்த விஷயம் அசோசியேஷனுக்கு தெரிஞ்சு உடனடியா எரிக் சார தலைவர் பதவியிலிருந்து தூக்கிட்டாங்க என்று கூறினான். இதை கேட்ட சாரதி ஆச்சரியத்தில், நம்ம ஸ்கூல்ல எந்த டீச்சர் அசோசியேஷனுக்கு தெரியற அளவுக்கு இருக்காங்க? அவ்வளோ பவர்ஃபுல்லான டீச்சர் யாரு? அசோசியேஷனே முன்வந்து பிரச்சனையை சால்வ் பண்றாங்கன்னா கண்டிப்பா ஒரு பெரிய டீச்சரா தான் இருக்கணும். அதுவும் இல்லாம எரிக் சாரை எப்படி தலைவர் பதவியிலிருந்து தூக்க முடியும் என்று பல கேள்விகளை முன்வைத்தான். எரிக்ஸ் பள்ளியின் கல்வி பணியகத்தின் தலைவராக இருக்கலாம், ஆனால் அவருக்கு பல சக்தி வாய்ந்த நபர்கள் ஆதரவு அளித்தனர். ஆசிரியர் குழுவில் அவருக்கு பல சக்தி வாய்ந்த நண்பர்களும் இருந்தனர். அவர் இவ்வாறு சக்தி வாய்ந்த நபர்களின் நட்புகளுடன் இருக்கும் போதே அவரை பதவியிலிருந்து நீக்கி விசாரணை நடத்துவது பெரிய விஷயமாக இருந்தது. தாமஸால் கூட இதை நம்ப முடியவில்லை. ஆசிரியர் குழு எரிக்ஸை பற்றி கவலைப்படாமல் அந்த குறிப்பிட்ட ஆசிரியருக்காக பேசுகிறார்கள் என்றால் யார் அந்த சக்தி வாய்ந்த நபர் என்பதை அறிய விரும்பினார். அதற்கு சிபி தயங்கிக் கொண்டே, யாருன்னு எனக்கு உறுதியா தெரியல, ஆனா நம்ம ஸ்கூல்ல கீழ்நிலையில இருக்கிற ஒரு டீச்சரால தான் இது நடந்துச்சுன்னு சிலர் சொல்லி கேள்விப்பட்டேன் என்று கூற, சாரதி ஆச்சரியத்துடன், கீழ்நிலையில இருக்கிற டீச்சரா? யார் அந்த டீச்சர் என்று கேட்க, சிபி அவர்களிடம், அது ஜீவா சார்னு எல்லாரும் பேசிக்கிறாங்க என்று கூறினான். அவனுக்கும் முழுமையாக உண்மை தெரியாததால் சந்தேகத்துடனே கூறினான். இதை கேட்ட சாரதி, தாமஸ் மற்றும் ரவி மூவரும் அதிர்ச்சியானார்கள். சாரதி அதிர்ச்சியில், எது, ஜீவாவா? அது எப்படி நடக்கும்? ஜீவா ஸ்கூல்லயே வேஸ்டான டீச்சர், அவனுக்காக அசோசியேஷன்ல இருந்து வராங்களா? அதுவும் அவனுக்காக எரிக் சார பதவியிலிருந்து நீக்கிட்டாங்களா? ஏதோ தப்பா இருக்கிற மாதிரி இருக்கே என்று பல கேள்விகளோடு பெரும் குழப்பத்திற்கு ஆளானான். ஜீவாவின் பெயரை கேட்டதும் அங்கிருக்கும் மூவரும் குழம்பி போனார்கள். ஜீவா போன்ற பயனற்ற ஆசிரியரால் எரிக்ஸ் தண்டிக்கப்படுகிறார் என்று கேட்கும்போது ஒருவேளை ஆசிரியர் குழுவிற்கு பைத்தியம் பிடித்திருக்கலாம் என்று உணர்ந்தார்கள். ஜீவா சாதாரண மனிதனாகத்தான் இருந்தான், ஆனால் அவனது செயல்கள் அனைத்தும் அசாத்தியமாக இருந்தது. ஒரு சில உணவுகளை மட்டும் சாப்பிட்டு விட்டு 10 வருடங்கள் வெற்றிகரமாக இருந்த ஒரு விடுதியை மூடிவிட்டான். பின்னர் எப்படியோ 2 மேதை மாணவர்களை பள்ளியின் சிறந்த ஆசிரியர் வகுப்பிலிருந்து விலகச் செய்தான். பின்னர் 3 அடிப்படை நகர்வுகளை மட்டும் சொல்லிக் கொடுத்து ஒரு 4ஆம் ரேங்க் நிபுணரான மாணவனை தோற்கடித்தான். இப்போது இந்த விஷயம், இதையெல்லாம் நினைக்கும் போது மூவருக்கும் தலை சுற்றியது. சாரதி குழப்பத்தில் தாமஸை பார்த்து, சார், என்ன சார் நடக்குது? எனக்கு ஒண்ணுமே புரியல, எல்லாமே தப்பு தப்பா நடக்குது. அந்த ஜீவா ஒரு வேஸ்ட், அவனுக்கு ஒண்ணுமே தெரியாது, அவனால எப்படி இவ்ளோ விஷயத்தை செய்ய முடியுது? எரிக் சார் எவ்வளோ பெரிய ஆளு, அவரை போய் பதவியிலிருந்து நீக்கிட்டாங்க. இந்த அளவுக்கு பவர் ஜீவாவுக்கு எங்கிருந்து கிடைச்சது? எப்படி இத்தனை விஷயத்தையும் அவன் தனி ஆளா செய்யறான்? எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு என்று கூற, அதை கேட்ட ரவி, சார், எனக்கும் அந்த சந்தேகம்தான் சார், இதே மாதிரிதான் எனக்கும் நடந்துச்சு. என் கண்ணு முன்னாடியே தான் ஜீவா சார் ஸ்டூடெண்ட்ஸுக்கு 3 ஸ்டெப்ஸையும் சொல்லி கொடுத்தாரு. அந்த ஸ்டெப்ஸ பேசிக்கா சண்டை போடுற எல்லாத்தாலையுமே ஈஸியா தடுக்க முடியும். ஆனா அதுலயே ஏதோ தந்திரத்தை யூஸ் பண்ணி என்ன தோக்கடிக்க வச்சு அவங்க ஸ்டூடெண்ட்ஸை அடிச்சதுக்காக என்ன நல்லா பழி வாங்கிட்டாரு. அந்த 5 ஸ்டூடெண்ட்ஸும் என்ன அடிக்கும் போது எனக்கு அவ்வளோ கோவம் வந்துச்சு. ஆனாலும் என்னால ஒண்ணுமே பண்ண முடியல. அதே மாதிரிதான் இப்ப எரிக் சார் விஷயத்திலயும் நடந்திருக்கணும். எரிக் சார் கிட்ட ஜீவா சார் ஏதோ தந்திரத்தை யூஸ் பண்ணி அவரை ஏமாத்தி இருக்கணும் என்று அவன் மனதில் இருக்கும் நியாயத்தை சாரதியிடம் வெளிப்படுத்தினான். தாமஸ் அதிர்ச்சியிலிருந்து மீளாமல் இருந்தார். இதிலிருந்து ஜீவா சாதாரண ஆள் இல்லை என்பதை அவர் புரிந்து கொண்டார். எபிசோட் 65. ஜீவாவிற்கு இப்போதெல்லாம் ஆசிரியர் பணியின் மீது நாட்டம் அதிகமாகிக் கொண்டே இருந்தது. அவன் இந்த தொழிலை விரும்ப ஆரம்பித்தான். ஒரு நல்ல ஆசிரியராக வேண்டும் என்ற எண்ணம் அவனுக்குள் அதிகமாகிக் கொண்டிருந்தது.
ஜீவா அவனது வகுப்பறையில் மாணவர்களுக்கு பாடம் எடுத்த பிறகு மாணவர்களை பார்த்து, இதோட இன்னைக்கு கிளாஸ முடிச்சுக்குவோம். நீங்க வீட்டுக்கு போய் நான் சொல்லிக் கொடுத்த எல்லாத்தையும் மறக்காம பிராக்டிஸ் பண்ணிட்டு வந்துருங்க. சாரதி கூட நடக்க போற போட்டிக்கு இன்னும் 15 நாள் தான் இருக்கு. அதுல நான் தோக்க விரும்பல. கண்டிப்பா ஜெயிக்கணும். உங்களுக்கும் அதே எண்ணம் தான் இருக்கும்னு நான் நம்புறேன் என்று கூற, ஆமா சார், நாங்களும் அதேதான் நினைக்கிறோம் என்று அனைவரும் சேர்ந்து கூறினர். மோனா, அஜய் மற்றும் அனைத்து மாணவர்களும் நடக்கப் போகும் போட்டியை நினைத்து உற்சாகமாக இருந்தனர். அது மட்டும் இல்லாமல் ஜீவாவை ஜெயிக்க வைக்க வேண்டும் என்ற எண்ணம் அவர்கள் அனைவருக்குள்ளும் அதிகமாகவே இருந்தது. கடைசியாக ஒரு டெக்னிக்கை பற்றி கொஞ்சம் சொல்லிவிட்டு ஜீவா கையை குலுக்கிவிட்டு அனைவரையும் போகச் சொன்னான். இத்துடன் இன்றைய வகுப்பு முடிந்தது. இன்றைய சம்பவத்திற்கு பிறகு சாரதி ஜீவாவுக்கு சவால் விட்டுள்ளார் என்பது மாணவர்களுக்கு தெளிவாக தெரிந்தது. இப்போது ஜீவா ஜெயிப்பாரா இல்லையா என்பது அவரின் 5 மாணவர்களை பொறுத்தது. 2 நாட்களுக்கு முன்பு மாணவர்கள் சாரதியின் வகுப்புக்கு போகப் போகிறோம் என்று எண்ணி மகிழ்ச்சியில் இருந்தார்கள். அவர்களுக்கு மகிழ்ச்சியில் தூக்கம் வராமல் இருந்தது. ஆனால் இன்று அவர்கள் அனைவரும் ஜீவாவை தவிர வேறு எந்த ஆசிரியரிடமும் படிக்க விரும்பவில்லை. தனக்கு மரணம் வந்தாலும் ஆசிரியர் ஜீவாவை ஜெயிக்க கடைசி மூச்சு வரை முயற்சி செய்து கொண்டு இருப்பேன் என அனைவரும் உறுதிமொழி கொடுத்தனர். ஜீவா மாணவர்களின் குறைகளை ஒரே பார்வையில் உணர்ந்து கொண்டான். பின்னர் மோனா, மேகா மற்றும் எல்லா மாணவர்களுக்கும் சில அசைவுகளை கற்றுக் கொடுத்தான். மேலும் ரவியின் பலவீனத்தையும் கூறினான். ஜீவாவின் அறிவுரையால் இன்று ரவியை மாணவர்களால் வெல்ல முடிந்தது. ஜீவாவிடம் ஏதோ ஒன்று விசித்திரமாக இருந்ததால் ஒவ்வொரு முறையும் அவரை பார்த்து அனைவரும் ஆச்சரியப்பட்டு ஈர்க்கப்பட்டனர். ஆனால் ஜீவாவால் எப்படி இதையெல்லாம் செய்ய முடிந்தது என்று யாருக்கும் புரியவில்லை. நாங்க கிளம்புறோம் சார் என்று கூறி கடைசியாக அனைவரும் வகுப்பை விட்டு வெளியேறினார்கள். அவர்கள் அனைவரும் வகுப்பை விட்டு வெளியே வந்தவுடன் மற்ற எல்லா மாணவர்களும் ரிஷியின் முன் சரமாரியான கேள்விகளை வைத்தனர். இன்று படிகப்பந்து சோதனையில் என்ன நடந்தது என்பதை அனைவரும் அறிய ஆர்வமாயிருந்தனர். ரிஷியும் எதையும் மறைக்காமல் அங்கு நடந்த முழு சம்பவத்தையும் அவர்களிடம் கூறினான். அதைக் கேட்டு அனைவரும் பெரும் ஆச்சரியத்தில் இருந்தனர். பிறகு ரிஷி விஜயை பற்றி கூறிய பிறகு மேலும் அதிர்ச்சியில் இருந்தனர். உண்மையாவே விஜய் சார் நம்ம ஜீவா சாரோட ஸ்டூடெண்டா சேரணும்னு நினைக்கிறாரா என்று மாணவர்கள் கேட்க அதற்கு ரிஷி ஆமாம் என்பது போல் தலையை ஆட்டினான். ஜீவாவுக்கு உண்மையில் 6ஆம் நிலை நிபுணரின் வலிமை இருப்பதாக ரிஷியிடமிருந்து அவர்கள் அனைவரும் கேட்டபோது ஒவ்வொரு மாணவர்களும் பிரமிப்பில் ஆழ்ந்து போகினர். ஜீவாவின் மீது ரிஷிக்கு இருக்கும் மரியாதை அவன் கண்களிலேயே தெரிந்ததை மறுக்க முடியவில்லை. கல்வி பணியகத்தின் தீய செயல்களை கேள்விப்பட்டு கல்வி பணியகம் வேண்டுமென்றே ஜீவாவின் முடிவை தவறாக பெற்றதை அறிந்ததும் ரிஷியின் ரத்தம் கொதித்தது. அங்கு நடந்த சம்பவங்களை விவரித்த பிறகு ரிஷி மற்ற மாணவர்களை பார்த்து, ஃப்ரெண்ட்ஸ், ஜீவா சார் ரொம்ப நல்லவர். அவரை மாதிரி டீச்சர் நமக்கு கிடைக்க நம்ம புண்ணியம் பண்ணியிருக்கணும். அவரோட திறமைக்கு ஏத்த மரியாதை அவருக்கு எங்கேயுமே கிடைக்கிறதில்ல. அட்லீஸ்ட் நம்மளாவது அந்த மரியாதையை கொடுக்கணும். நாம மட்டும் இல்ல, இந்த ஸ்கூல்ல இருக்கிற எல்லாரையும் மரியாதையை கொடுக்க வைக்கணும். இனிமே யாராவது ஜீவா சாரை பத்தி தப்பா பேசினாலோ அவரை மட்டம் தட்டி பேசினாலோ அவங்களை எதிர்த்து கேள்வி கேட்கணும். எல்லா இடத்துலயும் அமைதியா போயிட்டா அப்புறம் நம்ம யாருக்குமே மரியாதை இருக்காது. சரியான நேரத்துல சரியான கேள்வியை கேட்கணும். அப்பதான் நாம யாருன்னு இந்த ஸ்கூல்ல எல்லாருக்கும் தெரியும். இப்ப நமக்கு இருக்கிற முக்கியமான டாஸ்க் ஜீவா சாருக்கும் சாரதி சாருக்கும் நடக்க போற போட்டியில ஜீவா சாரை வின் பண்ண வைக்கணும். நமக்கு இன்னும் 15 நாள் இருக்கு. நாம கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, முதல்ல நல்லா பிராக்டிஸ் பண்ணணும். நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணி பிராக்டிஸ் பண்ணாதான் ஜீவா சாரை இந்த போட்டியில வின் பண்ண முடியும். அப்பதான் இந்த ஸ்கூல்ல ஜீவா சாரோட மரியாதை அதிகமாகும் என்று கூறினான். அதை கேட்ட மாணவர்கள் உற்சாகத்தில் இருந்தனர். மேகா ரிஷியிடம், ஆமா ரிஷி, நானும் அதேதான் நினைச்சேன். நம்ம எப்படியாவது இந்த போட்டியில ஜீவா சாரை ஜெயிக்க வச்சிடணும். என்ன ஆனாலும் நான் ஹார்ட் ஒர்க் பண்ணி பிராக்டிஸ் பண்ணுவேன் என்று கூறினாள். ஜீவா மேகாவின் கால்களை சரி செய்தான். பின்னர் அவளுக்கு பலம் கொடுக்க ஒரு நுட்பத்தையும் சொல்லிக் கொடுத்தான். கஷ்டப்பட்டு உழைத்து உயிர் போனாலும் அவளுக்கு வருத்தம் வராது. ஜீவாவுக்கு இந்த நன்றிக்கடனை அவளால் வாழ்நாள் முழுவதும் அடைக்க முடியாது. மாதேஷ், அஜய், மோனா முன் வந்து, நாங்களும் கண்டிப்பா முயற்சி பண்ணுவோம், ஜீவா சாரை கண்டிப்பா ஜெயிக்க வைப்போம் என்று சத்தமாக கூறினார்கள். எனவே மாணவர்களுக்குள் 15 நாட்கள் கடினமாக உழைக்க வேண்டும் என்று முடிவு செய்யப்பட்டது.
மேலும் ஜீவாவை யாரும் அவமானப்படுத்த முயற்சிக்க கூடாது என்பதை போட்டியில் காட்டுவேன் என்றும் அனைவரும் உறுதிமொழி எடுத்தனர். இப்போது ரிஷி அவர்களை பார்த்து, ஜீவா சாரோட ஸ்டூடெண்ட் தான், இனிமே எப்பவுமே பெஸ்டா இருப்போம் என்று சத்தமாக கூற அனைவருக்குள்ளும் பெரும் தன்னம்பிக்கை முளைத்தது. மாணவர்களின் மன உறுதியை அறியாத ஜீவா ஸ்டாஃப் ரூமில் அமர்ந்திருந்தான். அவனுக்கு சற்று கலக்கமாக இருந்தது. சண்டைக்கு இன்னும் 15 நாட்களே உள்ளது என்பதை பற்றி நினைத்துக் கொண்டிருந்தான். மோனாவையும் மேகாவையும் பற்றி அவன் அதிகம் கவலைப்படவில்லை. இருவருக்கும் நல்ல அடித்தளம் இருந்தது. அவர்களின் நுட்பமும் நன்றாக இருந்தது. பள்ளிக்கு வருவதற்கு முன்பே நன்றாக பயிற்சி செய்திருந்தார்கள். இன்னும் 15 நாட்களில் அவர்களது பலம் மேலும் அதிகரிக்கும். அஜய் மற்றும் ரிஷியை பொறுத்தவரை அவர்களுக்கு திறமையும் முன்னேறும் விருப்பமும் இருந்தது. இருவரும் கடின உழைப்புடன் பயிற்சி செய்தால் வலிமையை அதிகரிப்பதில் எந்த பிரச்சனையும் இருக்காது. ஆனால் மாதேஷ் பற்றி மட்டுமே ஜீவாவுக்கு இன்னும் கவலையாகவே இருந்தது. அவன் அலைந்து திரிந்த போராளி. அவனுக்கு ஆதரவோ குடும்பமோ வேறு தொடர்புகளோ இல்லை. அவனுக்கு இன்று வரை எந்த டெக்னிக்கும் தெரியாது. அதனால் வெறும் 15 நாட்களில் அவன் வேகமாக வலிமை பெறுவது கடினமான விஷயம். ஜீவா மிகவும் வருத்தமாக மாதேஷை பற்றி நினைத்துக் கொண்டிருந்தான். அப்போது திடீரென்று அவன் மனதில் ஒரு எண்ணம் உதித்தது. ஒருவேளை மாதேஷோட ரத்தத்துல இருக்கிற அவனோட வம்சத்தை கொண்டு வர முடிஞ்சா என்று ஜீவா யோசித்தான். ஜீவா சொர்க்கத்தின் லைப்ரரியில் மாதேஷின் நிலையை பார்த்திருந்தான். மாதேஷின் ரத்தத்தில் பழைய பேரரசின் ரத்தம் இருப்பது உறுதியானது. மாதேஷிற்கு நிச்சயமாக சில பேரரசர்களுடன் தொடர்பு இருந்தது. அவனது நிலை செயல்படுத்தப்பட்டால் அவன் எந்த நிலையில் இருக்கிறான் என்பது முக்கியமல்ல. மாறாக அவனது வேகம் மற்றும் வலிமை இரண்டும் வேகமாக அதிகரிக்கும். மாதேஷின் பலத்தை வேகமாக அதிகரிக்க இதைத் தவிர வேறு வழியில்லை. ஆனால் அவனது இரத்தத்திலிருந்து எவ்வாறு பேரரசின் வலிமையை கொண்டு வந்து செயல்படுத்துவது என்ற கேள்வி ஜீவாவிற்குள் எழுந்தது. மாதேஷின் இரத்தத்தில் இருப்பது சக்கரவர்த்தியின் இரத்த வம்சம். இது மிகவும் பழமையான காலத்திலிருந்து வருகிறது. அதை இப்போது கொண்டு வருவது மிகவும் அரிதானது மற்றும் மதிப்புமிக்கதாக இருந்தது. அந்த முறையை பற்றிய தகவல் தெரிந்தவர்களுக்கும் பெயர் மட்டுமே தெரியும். பேரரசின் இரத்தத்தை எவ்வாறு செயல்படுத்துவது என்பது சிலருக்கு தெரிந்தாலும் அதை யாராலும் செயல்படுத்த முடியவில்லை என்று ஜீவா நினைத்துக் கொண்டிருந்தான். இதை எப்படி செய்வது என்ற பெரிய கேள்வி ஜீவாவிற்குள் எழுந்தது. திடீரென்று ஜீவாவின் மனதில் ஒரு மாற்றம் ஏற்பட்டது. அவன் முன் ஒரு புத்தகம் தோன்றியது. அவன் அதை படித்துப் பார்த்தான். அதில் பல முறைகள் எழுதப்பட்டிருந்தன. பொதுவாக ஒருவரின் உடலில் பழைய இரத்தத்தை கொண்டு வர 3 முறைகளை பயன்படுத்தலாம். முதலில் நுட்பத்தை செயல்படுத்தும் போது ஒரு குறிப்பிட்ட நிலைக்கு பிறகு உடல் தானாகவே செயல்படும். இதுவே சிறந்த வழியாகவும் பாதுகாப்பானதாகவும் இருந்தது. ஆனால் அதற்கு நிறைய நேரம் எடுக்கலாம். சிலர் இந்த நுட்பத்தை வாழ்நாள் முழுவதும் செய்ய முயற்சி செய்து இதை செய்ய முடியாமல் இறந்துவிட்டார்கள். இரண்டாவது, ஒரு நபர் தனது உடலை அடையாளம் கண்டு அதற்கேற்ப சரியான மருந்தை உட்கொள்ள வேண்டும். மருந்தின் விளைவால் அவரின் பழைய பண்புகள் செயல்படுத்தப்படலாம். ஆனால் இதற்கான வாய்ப்புகள் மருந்தின் விளைவை பொறுத்தது. மூன்றாவது, உடலின் பண்புகளை வலுக்கட்டாயமாக செயல்படுத்துதல். இந்த முறை மிகவும் ஆபத்தானது. இது மரணம் அல்லது விஷத்திற்கு சமமானது. அவரது சிறப்பை இவ்வாறு செயல்படுத்தும் வல்லுநர் ஒருவர் இருந்தார். அவரது உடல் 70 முறை வெட்டப்பட்டது. இதனால் அவரது இரத்தம் இயக்கப்பட்டது. மற்றொரு நிபுணரை விஷம் வைத்து 7 இடங்களில் வெட்டிவிட அவரது இரத்தம் கொட்டியது. அவர் இறந்த 3 நாட்களுக்குப் பிறகு அவரது உடல் இயக்கப்பட்டது. பிறகு அவர் மீண்டும் உயிர் பெற்றார். இதுபோன்ற பல உதாரணங்கள் அந்த புத்தகத்தில் எழுதப்பட்டுள்ளன. அவற்றை படித்ததும் ஜீவாவிற்கு பயம் வர ஆரம்பித்தது. முதல் மற்றும் இரண்டாவது முறைகள் சரியாக இருந்தன. ஆனால் இந்த 3வது முறை பெரும் ஆபத்தானதாக இருந்தது. விஷம் சாப்பிடுவது அல்லது இறப்பது, இது மிகவும் மோசமானதாக இருந்தது. 70 முறை வெட்டப்பட்ட பிறகும் அல்லது விஷம் சாப்பிட்ட பிறகும் யாராவது எழுந்திருக்கவில்லை என்றால் என்ன செய்வது? இந்த முறை செயல்படவில்லை என்றால் இதற்கு ஆதரவாக பங்கு பெறுபவர் கொல்லப்படுவார் என்று பல கேள்விகள் ஜீவாவின் மனதிற்குள் ஓடிக்கொண்டிருந்தது. இது ரொம்ப மோசமான டெக்னிக்கா இருக்கு. இதை யூஸ் பண்ணி உயிருக்கு ஆபத்து வந்துட்டா இது என் வாழ்க்கையில பண்ற பெரிய தப்பாகிறோம். வேற வழி ஏதாவது இருந்தா நல்லா இருக்கும்
என்று ஜீவா இதை பற்றி யோசிக்கும்போது அவனுக்கு தலை வலித்தது. இந்த 3வது முறையை நிச்சயமாக செயல்படுத்த முடியாது. ஜீவாவிற்கு 15 நாட்கள் மட்டுமே இருந்ததால் முதல் முறையையும் செயல்படுத்த முடியாது. எனவே அத்தகைய சூழ்நிலையில் முயற்சி செய்ய ஜீவாவிற்கு 2வது முறை மட்டுமே இருந்தது. மருந்தை உட்கொண்டு அதன் மூலம் பேரரசின் வலிமைகளை மீட்டுக் கொண்டு வருவது. இதை பற்றி யோசித்த ஜீவா, அப்படின்னா இந்த முறையை யூஸ் பண்றத பத்தி தெளிவான விளக்கம் நமக்கு வேணும். அதுக்கு நம்ம கெமிஸ்ட்ரி லேபுக்கு போனா கண்டிப்பா இது சம்பந்தமா புக்கு ஏதாவது கிடைக்கும். இதனால மாதேஷோட வலிமையை கொண்டு வரத்துக்கும் மோனாவோட உடம்ப சரி பண்றதுக்கும் நிறைய வழி கிடைக்கலாம். முதல்ல அங்க போய் பார்ப்போம் என்று யோசித்து ஸ்டாஃப் ரூமிலிருந்து எழுந்து வெளியே வந்தான். மோனா மற்றும் மாதேஷ் ஆகியோரின் சிறப்பு செயல்பட்டால் நிச்சயமாக அவர்களின் பலம் வேகமாக அதிகரிக்கும். அதனால் அந்த முறையை நிச்சயமாக செயல்படுத்த வேண்டும் என ஜீவா நினைத்தான். எல்லா உயிர் தொழில்களுக்கும் தனித்தனி குழுக்கள் இருந்தன. வேதியியலாளர்களுக்கும் தனி குழு இருந்தது. அவர்கள்தான் மருந்துகளை தயாரித்து மாணவர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் விற்பனை செய்வார்கள். இருப்பினும் முதன்மை ஆசிரியருடன் ஒப்பிடும்போது வேதியியலாளர்களின் குழு ஒரு எளிய குழுவாகவே இருந்தது. ஆனால் அவர்களது மரியாதை குறையவில்லை. பலர் வேதியியலாளராக விரும்பினர். மேலும் ஒவ்வொரு வேதியியலாளர்களும் மதிக்கப்பட்டனர். எந்த ஒரு போராளியும் காயமடையாமல் அடுத்த கட்டத்தை அடைய முடியாது. பெரும்பாலான போராளிகள் தங்களின் சிறு பிரச்சனைகளை தீர்க்க வேதியியலாளர்களிடம் செல்ல வேண்டி இருந்தது. வேதியியலாளர் தயாரித்த மருந்தில் மூலிகைகள் இருந்தன. இந்த மருந்துகள் அதிக தாக்கத்தை ஏற்படுத்தியது. அதனால்தான் இந்த குழுவைச் சுற்றி எப்பொழுதும் கூட்டம் இருந்தது. இங்கு தினமும் ஏதாவது ஒரு வேலையாக மக்கள் வந்து செல்வது வழக்கம். சிலர் மருந்து சாப்பிடவும், சிலர் அதை பற்றி விசாரிக்கவும் வருவார்கள். ஜீவா இதுவரை வேதியியலாளர் குழுவிற்கு வந்ததில்லை. ஆனால் இந்த குழு எங்கே இருக்கிறது என்பது அவனுக்கு தெரியும். 1 மணி நேரம் சாலையில் நடந்து கடைசியாக குழுவை அடைந்தான். ஒரு பெரிய கட்டிடத்தின் வாயிலில் ஒரு பெரிய பலகை தொங்கிக் கொண்டிருந்தது. அதில் பெரிய எழுத்துக்களில் வேதியியலாளர் குழு என எழுதப்பட்டிருந்தது. ஜீவா அதை பார்த்து, இங்க நமக்கான புத்தகம் கிடைச்சா நமக்கு பாதி வேலை முடிஞ்சுது. முதல்ல உள்ள போய் விசாரிப்போம் என்று மனதில் நினைத்துக் கொண்டே உள்ளே நுழைந்தான். கட்டிடத்தின் முன்னால் ஒரு பெரிய நடைபாதை இருந்தது. அங்கும் இங்கும் மக்கள் வந்து கொண்டிருந்தனர். ஜீவாவுக்கு இங்கு வந்ததன் நோக்கம் புத்தகத்தை பற்றி விசாரிப்பதற்காகத்தான், மருந்து சாப்பிடுவதற்காக இல்லை. இதை நிறைவேற்ற 2 வழிகள் மட்டுமே இருந்தன. இதை பற்றி ஜீவா யாரிடமாவது கேட்க வேண்டும். இல்லையெனில் யார் தயவும் இல்லாமல் ஜீவாவே ஏதாவது மருந்து புத்தகத்தை எடுத்து பார்க்க வேண்டும். அதிலிருந்து சக்கரவர்த்தியின் இரத்தத்தையும் உணர்திறன் கொண்ட உடலையும் மீட்டெடுக்க எந்த வகையான மருந்து செயல்படுத்தி இருக்கலாம் என்பது தெரிய வரும். ஆனால் ஜீவாவிற்கு வேதியியலாளர் குழுவில் யாரையும் தெரியாது. மேலும் குழுவில் யாரையும் அறியாமல் யாரிடமும் எதையும் கேட்பது சரியாக இருக்காது என்று அவனுக்கு தோன்றியது. ஜீவா ஒருவரை அறிந்திருந்தாலும் இதுபோன்ற அரிய விஷயத்தை பற்றி யாரிடமாவது கேட்டு தெரிந்து கொள்வதும் கடினமான விஷயமாக இருந்தது. மறுபுறம் யாராவது இதை பற்றிய புத்தகத்தை கண்டாலும் அதில் இந்த முறைகளைப் பற்றி தேடுவது கடலில் ஊசியை கண்டறிவது போல் இருக்கும். ஆனால் ஜீவாவிடம் ஒரு நூலகம் இருந்தது. நூலகத்தின் உதவியுடன் அவன் தனது வேலையை எளிதாக்க முடியும். நல்லதே நடக்கும் என்று நினைத்துக் கொண்டே ஜீவா வரவேற்பறையை நோக்கிச் சென்றான். ரிசப்ஷனில் சரிகா என்ற பெண் அமர்ந்திருந்தாள். அவளும் ஒரு நாள் பெரிய வேதியியலாளராக உருவாக வேண்டும் என்று ஆசையில் இருந்தாள். ஆனால் அவளிடம் அதற்கான திறமைகள் இல்லை. மேலும் பல முறை முயன்றும் அவளால் வேதியியலாளர் தேர்வில் தேர்ச்சி பெற முடியவில்லை. அதனால்தான் நிர்பந்தத்தின் பேரில் இங்குள்ள வரவேற்பறையில் வேலை செய்ய நேர்ந்தது. அதே சமயம் அவளும் அதை பற்றி நிறைய விஷயங்களை படித்துக் கொண்டிருந்தாள். வரவேற்பறையில் வேலை பார்ப்பது ஒன்றும் பெரிய வேலையில்லை. ஆனால் இப்படி செய்வதன் மூலம் அவளுக்கு தகுந்த வருமானம் கிடைத்தது. விற்கப்படும் ஒவ்வொரு மருந்திற்கும் அவளுக்கு கமிஷன் கிடைத்தது. கமிஷன் தொகை சிறியதாக இருந்தாலும் அவள் எவ்வளவு மாத்திரைகளை விற்றாள் என்பது முக்கியமான விஷயமாக இருந்தது. அதன் மூலம் அவளுக்கு சம்பளம் அதிகமாக கிடைக்க வாய்ப்பிருந்தது. அதனால்தான் அதே வேலையை செய்யும் மற்றவர்களை விட அவளுடைய சம்பளம் 6 அல்லது 7 மடங்கு அதிகமாக இருந்தது. ஆனால் நன்றாக சம்பாதித்த பிறகும் இந்த வேலையில் தொடர அவள் விரும்பவில்லை. காரணம் அவளுடைய வேலையில் இருக்கும் சிரமம் அல்ல, அவளுடைய தோற்றம்.
சரிகாவிற்கு தோராயமாக 22 வயதுதான் இருக்கும். மேலும் அவள் பார்க்க மிகவும் அழகாக தங்க நிறத்தில் இருந்தாள். இவை அவளுடைய பெற்றோரால் அவளுக்கு கிடைத்தது. அழகான தேகம் இருப்பதன் காரணமாக அவள் எல்லோராலும் விரும்பப்பட்டாள். அவளை உலகின் மிக அழகான பெண் என்று அழைக்க முடியாது. ஆனால் முதல் 100 எண்ணிக்கையில் கண்டிப்பாக அவளும் இருப்பாள். சரிகாவின் இந்த அழகான தோற்றம் ஜீவாவிற்கு பிரச்சனையை உருவாக்கும் என அவன் சற்றும் எதிர்பார்க்கவில்லை.